அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல லவ் இன் டைம்ங்கிற 2022 ரிலீஸ் ஆன டைம் டிராவல் பேஸ்டு வச்சு எடுத்த ஒரு அருமையான சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் தினமும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏற்படுற காதல், அதால வர பிரச்சனை தான் இந்த கதை. கதையோட ஆரம்பத்துல பிரசன்ட் டேட்டை தான் காட்டுறாங்க. ஜனவரி 7, 2022. இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. பேரே ஹி, ஒரு ஃபேமஸான அட்வொகேட். இப்போ ஒரு செலிபிரிட்டியோட கேஸ் தான் வாதாடிட்டு இருக்காரு. இவங்க பேர் தான் ஜீராங், ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க ஹஸ்பண்ட் யாரு கூட அஃபேர்ல இருப்பாங்க. அதனால தான் டைவர்ஸ் கேட்டு இந்த கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜீராங்கோட கணவர் பேரு ஜென். ஜென் தனக்கு எந்த ஒரு பொண்ணு கூட அஃபேர் இல்லனோ, தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீயும் அவருக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை காட்டுறான். ஜென் வீட்டுல தனியா இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு அவரோட முன்னாள் காதலி வந்திருக்காங்க. அத சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா காட்டி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கள்ளத்தோட ஒரு இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க கேஸ் ஜென்னுக்கு எதிராக போகுது. தீர்ப்பும் சொல்ல போறாங்க. அப்ப ஜீராங்கோ ஜென் இந்த ஒரு தப்பும் பண்ணலாம், இந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக் ஆனதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. பின்னாடி ஹீயும் வந்து பார்த்தா அதுக்குள்ள ஜீராங் கார்ல ஏறி போறாங்க. அப்படி போறதுக்குள்ள ஹீயோ பார்த்த மாதிரி ஏதோ ஒன்னு சொல்றாங்க மௌனமா. ஆனா அது என்னன்னு சரியா தெரியல. இப்ப இந்த கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு ஜியா லான். நம்ம இவங்கள லான்னு சொல்வோம். லானுக்கு ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவங்களுக்கு ஒரு சேனல் எடிட்டர் வேலை தான் கிடைச்சிருக்கும். அதுக்காக தான் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கவும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க வேலை பார்க்குற சேனலோட சீஃப் வராங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. சிட்டிக்கு சென்டர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக உடனே ரிப்போர்ட்டர் அனுப்ப சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டரும் ஆளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க. அந்த நியூஸை கவர் பண்றதுக்கு யாருமே இல்லங்கிறதால அந்த சீஃப் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அது எல்லாத்தையுமே லானும் கேட்டுட்டு இருக்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த சீஃப் கிட்ட வந்து அந்த நியூஸை தான் கவர் பண்றதா சொல்ல அவங்களுக்கு வேற வழி இல்லாம லான் அந்த நியூஸை கவர் பண்ண சொல்றாங்க. இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த கிளாஸ் கம்பெனியை தான் காட்டுறாங்க. அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அடிப்பட்ட பல பேரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க லான் தான் அந்த நியூஸை கவர் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப நைட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வேலையெல்லாம் முடிஞ்சு ரோட கிராஸ் பண்ண மாதிரி நடந்து போயிட்டு இருக்க தூரத்துல ஒரு ஆம்புலன்ஸா பாக்குறாரு. யாருக்கும் அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. அவங்கள ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக அதை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோட்ல இருந்து ஒரு கீ செயின் கிடைக்குது. அதை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கவும் ஹீ அதை எடுத்து வச்சுக்கிறாரு. கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் ஹீ வேலை பார்க்க கார்பரேட் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அட்வொகேட் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த அளவு பாப்புலர் இருக்க ஈ தான் முக்கியமான காரணம். இப்ப அவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு ஈயும் வர அவங்க ஈய வேலையை விட்டு போக சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா ஜீராங்கோட கேஸ வாதாடிட்டு இருக்கும்போது ஜீராங் ஜென்னுக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸுமே ஃபேக் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்களே, அது ஈக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கும். கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஈ தான் கிரியேட் பண்ணதா மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கம்பெனிக்கு தான் கேட்ட பேரு வேலையை விட்டு துரத்துறாங்க. அதை கேட்டவனோட ஃப்ரெண்டு ஜூனோ தான் நண்பனை வேலையை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரார். அவனையும் வேலையை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதோட போகும்போது ஈக்கு கம்பெனி சார்பா ஒரு பிளாட் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த பிளாட்டையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. அதனால இருக்க இடம் இல்லாம ஒரு புது வீட்டுக்கு வரவும் அங்க மரம் மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். ஈக்கும் அவனுக்கு கிடைச்ச அந்த கீ செயின் இருக்குல்ல, அது அந்த மரபொம்மையில இருக்க ஒரு கூடு மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வச்சிருவான். கட் பண்ணா நைட் டைம் தான் காட்டுறாங்க. நைட் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கவும் தாகடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எந்திரிச்சு நைட்டு குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க ஃப்ரிட்ஜுக்கு போனா தூக்க கலகத்திலே ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிச்சிருவான். அதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் எந்த ஒரு ஜூஸ் பாட்டிலுமே உள்ள வைக்கலையே, அப்ப எப்படி இது இங்க வந்துச்சுன்னு சொல்லி அதோட டேட்டை பார்த்தா அது எக்ஸ்பைர் ஆயிருக்கும். உடனே வாயை கழுவி ஆகணும்னு சொல்லி பாத்ரூம்க்கு வந்து மவுத் வாஷர் யூஸ் பண்ணா அது வேற ஒரு ஃபிளேவரா இருக்கு. இது தன்னோட ஃபிளேவர் இல்லன்னு பார்த்தா அங்க 2 மவுத் வாஷர் இருக்கு. கூடவே அவனுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் நிறைய பொருள் இருக்கு. சந்தேகப்பட்ட ஆளுக்கு வந்து பார்த்தா அங்க ஈக்கு சொந்தம் இல்லாம நிறைய பொருள் இருக்கு. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு குழப்பத்திலே இருக்கவும் பாத்ரூம்ல இருந்து யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. உள்ள வந்து பார்த்தா அங்க கேட்டனுக்கு பின்னாடி யாரோ குளிக்கிற மாதிரி இருக்கு. உடனே கையில ஆங்கர் எடுத்துட்டு அடிக்க போனா அங்க யாருமே இல்ல. கையில இருந்த ஆங்கரும் மறைஞ்சு போயிருக்கு. இவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அதிகமா குடிச்சனாலதான் தன்னோட இல்யூஷனா இருக்கு நம்ப ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில ஈய பாக்குறதுக்கு அவரோட ஃப்ரெண்டு ஜூன் வராரு. ஈயோட நிலைமையை எடுத்து சொல்றாரு. இப்ப எல்லா பிரச்சனையும் உனக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு, மறுபடியும் உனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மொபைல செக் பண்ண சொல்றான். ஜீராங்கோட கேஸ்ல ஃபேக் எவிடன்ஸ் ஈ தான் ரெடி பண்ணிருக்காருன்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது நெகட்டிவா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சில பேர் ஈயோட வீட்டு வாசல்ல இருந்து முட்டையெல்லாம் எறிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜூனோ நான் சொல்றது தெளிவா கேளு, நீ ஜீராங்கோட கேஸ்ல இருந்து விலகிரு, இது மட்டும் தான் உன்னை காப்பாத்திக்க ஒரே வழின்னு சொல்ல. ஆனா ஈக்கு அதுல விருப்பம் இல்ல. தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலனும் அதை நிரூபிச்சே ஆகணும்னு முடிவுல இருக்கான். அன்னைக்கு ராத்திரியும் வருது. ஜீராங் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி ஆகணும், அவளுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஜீராங் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால ட்ரிங்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க போக இப்ப டைம் 10:47 ஆகுது. அப்ப திடீர்னு அந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் நடமாடுற மாதிரி இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியாம தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா அவனை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பொண்ணோட ஒரு ரூம்குள்ள போறத பாக்குறான். அந்த ரூமுக்கு வெளியில வந்து பார்த்தா வெள்ளை கலர் ட்ரெஸ்ல நீளமான கூந்தலோட ஒரு பொண்ணு திருமணம் மாதிரி அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்பா. அதை பார்த்து பேயின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறான். அதனால அந்த ரூமுக்கு வெளியின்ட்டு அந்த உருவத்துக்கிட்ட இது உன்னோட இடமா இருக்கலாம், என் நிலைமை
நிலைமை சரியில்லை, தவறுதலா இங்க வந்துட்டேன், சீக்கிரமாவே இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன், அது வரைக்கும் என்ன எந்த ஒரு தொல்லையும் பண்ணாதுன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த உருவம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கவும் பயந்து போய் வேகமா கதவை சாத்துறான். அப்பதான் அந்த பொண்ணோட உருவம் யாருன்னு காட்டுறாங்க. அத லேன் தான். கதவை சாத்தின சவுண்ட் கேட்கவும் வேகமா திரும்பி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லணும். ஒரு வேளை எளிய எதுவும் சவுண்ட் போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப டைம் கரெக்டா 10:52 ஆகுது. முக்கியமா லேன் காதுல ஹெட்போன் மாட்டிட்டு இருந்தால பேசின எதுவுமே அவங்க கேட்கல. அப்படியே கட் பண்ண லேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க நண்பன் ஜென்னை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் மட்டும் இல்ல, ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி. ரெண்டு பேருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்ல இருக்காங்க. லேன் தான் ரொம்பவே நல்லாவும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்னு லேன் கிட்ட தான் ஒரு பொண்ணை விரும்புறதாவும் அவளை ப்ரொபோஸ் பண்ண போறதா சொல்லி அந்த பொண்ணோட போட்டோவை காட்ட அது ஜீராங்கோட போட்டோ தான். அதை பார்த்த லானும் இவங்க ஃபேமஸான ஆக்டர்ஸ் தானே சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்ல வேணாம் ஜென் சொல்லிடுவான். கட் பண்ண ஈஎன் ஜூனி தான் காட்டுறாங்க. ஜீராங்க மீட் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு தான் வர. அவங்களுக்கு முன்னாடி ஜென் அங்க வந்திருப்பான். ஜீராங்க ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், பேரு யான். அந்த யான் கூட தான் ஜீராங்க மீட் பண்ணி ஆகணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யான் உள்ள விட மாட்டான். அப்பதான் அதை பார்த்துட்டு ஜென் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். உனக்கும் ஜீராங்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீ அவளை மீட் பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. நீ ஒருவேளை இங்கே இருந்தா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன், சட்டப்படி என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்ல ஜென் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் தான் ஜீராங்க தான் மீட் பண்ண வந்ததா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணா. யான் விட மாட்டான். இப்ப ஜீராங்கோட மனநல சரியில்லை. அவளை யாரையும் மீட் பண்ண என்னால விட முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பாக்குறாரு. கோர்ட்ல இருந்து கிளம்பும் போது ஜீராங் என்கிட்ட சாரின்னு சொன்னா. அவ எதுக்காக என்கிட்ட சாரின்னு சொல்லணும், உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பதான் என்னால ஜீராங்க உதவி பண்ண முடியும். அதனால அவளை மீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல யான் அப்பவும் சம்மதிக்கல. அதனால வேற வழி இல்லாம ஈயும் தன்னோட வீட்டுக்கு வந்துருவான். நைட் டைமும் ஆகுது. ட்ரிங்க் பண்ண போறான். ஆனா ட்ரிங்க் பண்ணல. நான் ஒவ்வொரு தடவை ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கும் போது என் கண்ணுக்கு உருவம் தெரியுது. அதனால நான் ட்ரிங்க் பண்ணவே போறதில்லன்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அப்ப டைம் 10:06 ஆகுது. 10:06 ஆன உடனே அந்த வீட்டுல வித்தியாசமான பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவனோட வீட்டுல அந்த மரபமையில வச்சிருந்த கீ செயின் திடீர்னு க்ளோவ் ஆக ஆரம்பிக்குது. அதோட அந்த வீட்டுல ஈக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பொருள் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீயை தான் காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள திடீர்னு ஒரு உணர்வு, தான் மேல யாரும் இருக்கிற மாதிரின்னு. அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேலே ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கு. அது லேன் தான். ஆனா ஹீ அது ஒரு பேயா தான் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறான். அப்பதான் லேன் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்களுக்கு பக்கத்துல ஈ தான் இருக்கவும் ஈ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. யாரோ திருட வந்ததான் நினைச்சு பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த ரூம்ல இருந்து வெளியில போய் கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள அவன் அடிக்கிறதுக்காக வரவும் உள்ள இருந்து ஹீரோ டோரை லாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஹீரோயின் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள இப்படியே ஒரு மோதல் நடந்துட்டு இருக்க. லானும் இதுக்கப்புறம் கதவை திறக்க ட்ரை பண்ணா சரியா வராது, உடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கதவை வேகமா தள்ளிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அப்பதான் ஈ ரொம்ப நேரமா சவுண்ட் காணான்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா வெளியில ஜியா இல்ல. என்னதான் நடக்குதுன்னு ரெண்டு பேருமே புரியாம இருக்காங்க. அப்பதான் டைமையும் காட்டுறாங்க. டைம் சரியா 10:52. இப்ப லானை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டு டோர் பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குன்னு கதவு திறந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு பாட்டி தான் வந்திருப்பாங்க. லான் வீட்டுக்கு வெளியில அதிகமா குப்பை இருந்திருக்கும். அதை சரியா கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் பாட்டி இங்க வந்து உன் வீட்டுக்கு வெளியில இருக்க குப்பையை நீ சரியா கிளீன் பண்ண மாட்டியா, எப்ப பார்த்தாலும் இங்க நிறைய குப்பை இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கவும் லானும் நான் கண்டிப்பா சுத்தம் பண்ணிடுறேன்னு சொல்ல அந்த பாட்டி அங்க இருந்து போயிடுவாங்க. அப்பதான் எனக்கு டேட் என்னன்னு காட்டுறாங்க. 15 செப்டம்பர் 2021. அதாவது நம்ம ஹீரோ இருக்கிறது 2022, ஹீரோயின் இருக்கிறது 2021. இன்னும் தெளிவா சொல்லணும், இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா வேற வேற டைம் லைன்ல இருக்காங்க. தென் 2021 தான் லான் கிட்ட ஜீராங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறதா சொல்லியிருப்பான். 2022 தான் அவங்க டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும். இப்ப 2021 தான் காட்டுறாங்க. ஜீராங் உங்க ஃப்ரெண்டோட அவங்களுக்கு வீடு பிடிச்சு கொடுத்த புரோக்கரை வந்து மீட் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்து யாருக்காவது செக்யூரிட்டி கோட பத்தியோ இல்ல இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற எதுவும் வழி இருக்கோ தெரியுமான்னு கேட்க அந்த புரோக்கரும் அப்படி யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாதுனா, முக்கியமா ஒவ்வொரு தடவை ஆளுங்க வீட்டை மாத்தும் போதே அந்த செக்யூரிட்டி கூட நான் மாத்திடுவேன்னு சொல்ல லானோ தான் வீட்டுக்குள்ள நேற்று ராத்திரி ஒரு ஆள் வந்ததா சொல்ல ஒருவேளை அது திருடனா இருக்கும், விண்டோவிலையும் எதுவும் வந்திருப்பான்னு அந்த புரோக்கர் சொல்ல தனக்கு வீடை மாத்தி தர சொல்லி லான் கேட்கறாங்க. நீங்க கொடுக்குற கம்மியான ரெண்டுக்கு இந்த வீடு தான் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். ஒருவேளை இதோட உங்களுக்கு நல்ல வீடா வேணும்னா இல்ல வேற வீடு வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்ல லான் தாங்கிட்டு அந்த அளவு பணம் இல்லைன்னு சொல்ல தன்னால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரும் கிளம்பிடுவார். இப்ப அதே புரோக்கர் தான் 2022 ஜூனும் ஈயும் மீட் பண்ணி பேசுறாங்க. தான் வீட்டுக்குள்ள நேற்று ராத்திரி யாரோ ஒரு ஆள் வந்ததாகவும் தன்னை தவிர வேற யாராவது இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்லணும். ஒவ்வொரு வாட்டி ரெண்டுக்கு ஆளுங்க மாறும் போது தான் செக்யூரிட்டி கூட மாத்திடுவேன். ஒருவேளை நீங்க நேற்று ராத்திரி எதுவும் ட்ரிங்க் பண்ணதால உங்களுக்கு அப்படி தெரியலாமான்னு கேட்க அப்ப ஹீரோவும் அந்த பொண்ணோட வயசு ஒரு 20 இருந்து 21 இருக்கும், கொஞ்சம் குள்ளமாவோ நீளமான முடி இருந்ததா சொல்ல இந்த அடையாளத்தெல்லாம் கேட்கும் போது புரோக்கருக்கு லானோட ஞாபகம் வருது. லானோ பல மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப அதே கம்ப்ளைண்ட் இவங்களும் சொல்லவும் இது எப்படியாவது தான் சமாளிச்சாங்கன்னு அந்த புரோக்கரும் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் யாராலையும் வர முடியாது, ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள எதுவும் திருடி வந்திருக்கணும் இல்லனா இதோட பிரம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்க போக அதை பாக்குற ஜூனோ இந்த ஆளு உளறத பார்த்தாலும் சமாளிக்கிறத பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, என் அட்வொகேட் மூலம் எனக்கு கரெக்டா தான் சொல்லுன்னு சொல்ல கட்பா 2021 இருக்க ஜியாவை தான் காட்டுறாங்க. ராத்திரி டைம் ஆகுது. நேற்று அவங்க பார்த்திருப்பாங்களா அவனை ஒரு திருட நினைச்சு அந்த திருட எங்க மறுபடியும் இங்க வந்துட போறான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக கையில ஒரு பயன் எடுத்துட்டு அந்த வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க யாருமே இல்ல. ஒரு வெள்ளனத்தை வந்து திருடனா தான் இருக்கணும், நம்ம தான் ரொம்பவே பயந்து போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாத்ரூம் வந்து பல்ல விளக்கிட்டு இருக்க அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில போகும்போது மறந்தாப்புல மொபைல வச்சுட்டு போயிருவாங்க. இப்ப மறந்து போன போன் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்க அந்த பாத்ரூம்ல இருந்து
வெளியில வரான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்து போக முதல்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப லானும் இது என்னோட வீடு, நான் எதுக்காக அவனை பார்த்து பயப்படணும்னு ஈயோட சண்டை போட வராங்க. அப்ப ஈயும் கையில ஒரு எலக்ட்ரிக் கேஜ் எடுத்து மிரட்டிட்டு இருக்க. ஆனா லானுக்கு தான் நல்லா சண்டை போட தெரியுமா, அசால்ட்டா அதை ஈயோட கையில இருந்து வாங்கிடுவாங்க. அதோட அவன் அடிச்சு தூக்கி போட்டதுல ஈ மயக்கம் போட்டு விழவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மயக்கம் தெளிஞ்சு முழிக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா லான் அவங்க மொபைல வச்சு சிக்னல் கிடைக்குமா அது மூலமா போலீஸுக்கு கால் பண்ணலாமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மொபைலுக்கு சிக்னல் கிடைக்கல. அப்பதான் மயக்கத்துல இருந்து முழிச்ச ஈய பார்த்துட்டு நான் ஒரு ரிப்போர்ட்டர், என் வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டியா, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நான் கம்பியனை விட போறதா சொல்ல அது கீரவும் அப்ப நான் மட்டும் சாதாரண ஆள் இல்ல, நானும் ஒரு வக்கீல் தான், நீ தான் என்னோட வீட்டுக்குள்ள இல்லீகலா வந்திருக்க, என்னால உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கேஸும் போட முடியும்னு சொல்ல ரெண்டு பேருமே இது தன்னோட வீடு தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முதல்ல ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட்டை காட்டுவோம், அப்போ உண்மை தெரிஞ்சிடுன்னு சொல்ல உடனே அங்க இருந்து ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு வராங்க. அங்க இருக்கிற அக்ரிமெண்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கவும் அந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அதுல இருக்க ஹவுஸோட சைனும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன மிஸ்டேக் நடந்துக்குன்னு தெரியாம இருக்க அப்பதான் இருக்க டேட்டை நோட் பண்றாங்க. லானோட அக்ரிமெண்ட் 2021லயும் ஈயோட அக்ரிமெண்ட் 2022லயும் சைன் ஆயிருக்கு. அதை பார்த்த லானம் இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது, 2021 இந்த வருஷம் எனக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் தான் உன்னோட அக்ரிமெண்ட் வேலிடா இருக்கும், அது வரைக்கும் இது என்னோட வீடு தான், வேணா வருஷத்தை டேட் நல்லா பார்த்து செக் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க மொபைல காட்டுறாங்க. அதுல 2021 தான் டேட் இருக்கும். அப்ப ஈ அதை நல்லா பார்த்துட்டு உன் மொபைல கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாக்குறியா, டேட் என்னமோ 2021 தான் இருக்கு, ஆனா உன் மொபைலுக்கு சிக்னலே கிடைக்கல, அதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, ஆனா ஏன் மொபைல நல்லா பாரு 2022 தான் வருஷம் இருக்கு, அதோட இதுக்கு நல்லாவும் சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்ல அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்னோட வீடு, நான் தான் இங்க இருந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்லா பாரு, இங்க ஏகப்பட்ட பொருள் என்னோட பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின சர்டிபிகேட்ஸ் பதக்கம் எல்லாம் காட்ட அப்பதான் அங்க உள்ள ஈயோட திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி திடீர்னு இங்க வந்துச்சுன்னு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுது. உடனே ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க லானோட பொருள் மட்டும் இல்லாம கூட இன்னும் நிறைய பொருளும் இருக்கும், அதோட ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அப்ப ஈயும் அங்க டேபிள்ல இருக்க லானோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே 2021 இருக்க ஸ்நாக்ஸ், நிறைய டேட் எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு குப்பையில போட போறான். அப்ப லான் வந்து அதை தடுத்து இது எதுவுமே எக்ஸ்பயர் ஆகல, ரீசெண்டா தான் இதை வாங்கினதா சொல்லவும் லானோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு ஈக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு மனநல எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமான்னு, உன் தலையில எதுவும் அடிபட்டிருக்கா, இல்ல உனக்கு அமினிஷா வந்து நீ பல சேதம் மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நீ குழப்பத்துல இருக்கன்னு சொல்லவும் மறுபடியும் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த வீட்டுல தான் இப்ப வரைக்கும் இருக்கேன், உனக்கு நம்பிக்கை இல்லைனா கீழே போய் அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்களே அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த தாத்தா பாட்டியை விசாரிக்கிறதுக்காக கீழே வராங்க. ஜியா ஒரு பாட்டி கிட்ட பேசியிருப்பாங்களே அந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து அங்க கதவு தட்டினா அங்க இருந்து அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் தாத்தா தான் வெளியில வராரு. பாட்டி எங்கன்னு கேட்டா அந்த தாத்தாவை லான பாத்துட்டு நீ தான் இந்த வீட்டை காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு எப்படிமா இங்க வந்தன்னு கேக்குறாரு. உடனே லானம் நான் வீட்டெல்லாம் காலி பண்ணல, சரி பாட்டி எங்கன்னு கேட்டா பாட்டி ஊருக்கு போய் 1 மாசம் ஆச்சுன்னு சொல்றாரு. லானுக்கு எதுவுமே புரியல. ஈயும் நான் சொன்னது உண்மைதான் இப்பயா நம்புறியான்னு கேட்க நம்ம இப்பவே மேனேஜ்மெண்ட் ஆபீஸுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது லான் தான் முன்னாடி வேகமா நடந்து போயிட்டு இருக்கவும் திடீர்னு காத்துல மறைஞ்சு போறா. அத பின்னாடி வந்திருக்க ஈயும் பார்த்து ரொம்ப பயந்து போயிருவான். இப்ப 2021 லான தான் காட்டுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு தலை ஏதோ வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி ஈ இல்ல. ஒருவேளை பயந்து இங்க இருந்து ஓடி போயிட்டா நினைக்க அப்பதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பாட்டிமா வராங்க. லானும் பாட்டிமா கிட்ட பாட்டிமா நீங்க ஊருக்கு போனதா சொன்னாங்க, எப்ப வந்தீங்கன்னு கேட்டா தான் எந்த ஒரு ஊருக்கு போல, அது இருக்கட்டும் நீ முதல்ல உன் வீட்டுக்கு வெளியில இருக்கிற வழியில சுத்தமான சொன்னேன் சுத்தம் பண்ணியான்னு சொல்லிட்டு லானை திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. 2021 இருக்க லானுக்கு எதுவும் புரியல, 2022 இருக்க ஈக்கும் எதுவும் புரியல. அத பார்த்துட்டு 2021 ஜியாவை காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு ஈய பத்தி தான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. ஒருவேளை ஈ வந்து ஃபேமஸான அட்வொகேட் தெரியாது, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தனக்கு தான் மென்டலி ப்ராப்ளம், ஆனா அந்த ரிசல்ட்ல ஜியாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்பதான் வீட்டுக்கு வர வழியில ஒரு ஷாப்பை பார்க்கறாங்க. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்கான ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நேற்று வந்தது ஒருவேளை பிஏ கூட இருக்குமோ, அதை விரட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஆபீஸ்ல இருந்து பிஏ வந்து ஜியாவோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி இன்னைக்கு நீ தர வேண்டிய ஹார்ட் டிரைவ் தராம போனதால அதை எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்ல ஜியா அந்த ஹார்ட் டிரைவ் கொடுக்க ஆபீஸ்க்கு போறாங்க. இப்ப 2022 இருக்க கீயை தான் காட்டுறாங்க. லான் அவர் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போனது அவங்க வருஷம் 2021 சொன்னது. இது எல்லாமே ஈக்கு அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தவும் டைம் டிராவல் ஸ்பேஸ் பத்தி சம்பந்தப்பட்ட புக் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடியே டைம் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஈயும் உடனே கடிகாரத்தை பார்த்தா அதுல நேரம் 10:06 காட்டுது. அவனோட பொருளும் லானோட பொருளும் ஒன்னு சேர ஆரம்பிக்குது. ஈ அந்த வீடு மொத்தத்தையும் மறுபடியும் பார்க்க அவங்க ஈய ஒரு பேய் நினைச்சு துரத்த ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் லான் டாக்டரை மீட் பண்ண ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அங்க லானோட ஒரு டைரியும் கிடைக்கும். அதுல செப்டம்பர் வரைக்கும் எழுதி இருக்கும். அந்த டைரியை பார்த்துட்டு ஈயும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் பேய பூதமையில ஒரு மனுஷன் தான், என்னை பத்தி நீ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் அவனோட பேரையும் எழுதி விட்டவும் அப்பதான் லான் தன்னோட ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணான், அவங்களால அது முடியல. மறுபடியும் அந்த ஈ தான் உள்ள டோரை லாக் பண்ணிக்கிட்டான்னு நினைக்க கதவு திறக்க முடியாம வெளியிலேயே உட்கார்ந்துடுவாங்க. இப்ப ஈ வீட்டுக்குள்ள இருக்கும் போது மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கு மாற டைமை நோட் பண்றான். 10:52. அப்ப ஈ எழுதி வச்ச பேப்பரும் கீழே விழுது. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறான். தினமும் 10:06 இருந்து 10:52 ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இந்த வீட்டுல 2 காலகட்டமும் மெர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 காலகட்டத்தை சேர்ந்த பொருள் எதுவுமே அந்த காலத்துக்கு திருப்பி வந்துடும். எந்த ஒரு பொருள் இங்க இருந்து கடந்த காலத்துக்கோ இல்ல கடந்த காலத்துல எதிர்காலம் இருக்காதுன்னு
நடந்ததுன்னு கண்டுபிடிக்க இப்ப வெளியில தூங்கிட்டு இருந்த லேனை தான் காட்டுறாங்க. அந்த கீழ் வீட்டு பாட்டிமா படிக்கட்டை சுத்தம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க அவங்க சத்தம் கேட்டு முழிச்ச லேன் அந்த பாட்டிமா கண்ணில் பட்டா திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடவை டோர் ஓபன் ஆகுது. உடனே உள்ள போகவும் கட் பண்ணா 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. அவன் கண்டினியூஸா ஸ்பேஸ் டைம் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் வாங்கி படிச்சிட்டு இருக்கான். ஜூன் அதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக இதெல்லாம் படிக்கிறேன்னு கேட்கவும் ஹீரோவும் வீடு மெர்ஜ் ஆகிறத பத்தியும் டைம் டிராவலை பத்தியும் இந்த வீடு ஒரு குறிப்பிட்ட டைம்ல மெர்ஜ் ஆகுதுன்னு அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா ஈக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. அது கீயும் அந்த பொண்ணோட பேரை லேன் தானோ இன்டர்நெட்ல செக் பண்ணி பாருன்னு சொல்ல ஜூன் அந்த பேர்ல சர்ச் பண்ணி பார்த்து லேனோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சு காட்டுறான். ஈயும் இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்ல அவங்க ப்ரொஃபைல்ல உள்ள எல்லா போட்டோவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிக்கு லேன் வந்திருப்பாங்க. அந்த போட்டோவும் அதுல இருக்க லேனை பார்த்த ஞாபகம் வருது. அந்த டைம்ல அவன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த டைம் தவறுதலா லேன் மேல மோதிட்டு மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து லேன் போயிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வர அப்ப சடனா அந்த போட்டோவோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஈக்கு சில புது நினைவுகளும் வர ஆரம்பிக்குது. போன டைம் லைன்ல இவங்க ரெண்டு பேருக்கு யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா டைம் லைன் மெர்ஜ் ஆகிற ப்ராப்ளமால லேனுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த காலத்துல இருக்க ஈக்கு தான் லேனை தெரிஞ்சிருக்காது. மறுபடியும் அதே மாதிரி லேன் மேல மோதிருக்கவும் மன்னிப்பு கேட்காம திட்டிட்டு நீ ஒரு திருடன் சண்டை போட்டு போயிருப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல சேர்ந்த ஈக்கு லேன் யாருன்னு தெரியாதால இந்த பொண்ணு வேற யாரும் நினைச்சு பேசுறதா புரியாம இருந்திருப்பான். இப்ப பிரசன்ட்ல இந்த ரெண்டு டைம் லைன்லயுமே நடந்த விஷயங்கள் ரெண்டு மெமரிஸா ஈக்கு வர அவன் பயந்து போறான். கட் பண்ணா நைட் டைம் ஆகுது. சண்டை போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க நடக்கிற விஷயத்தை எப்படியாவது அந்த லேனுக்கு புரிய வைக்கணும்னு 10:06 உடனே அவன் வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்றான். அந்த வீடு மெர்ஜ் ஆகிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து லேன் வேகமா வந்து அவன் தலையிலே பேனை வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. நல்ல வேலை ஹெல்மெட் மாட்டனால தப்பிச்சான். அதோட ஈக்கு சில பாஸ் மெமரி வந்திருக்குமே அதெல்லாம் 2021 இன்னைக்கு தான் லேனுக்கு நடந்திருக்கும். அவங்களும் தன்னை யாருன்னு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டதுக்காக மேல அந்த பேன் எல்லாம் தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பேனை பிடிச்சிடுவான். அப்ப லேன் அவங்க கால் நீட்டி அடிக்க போக பேனை வச்சு அதை தடுத்துடுவான். அதனால லேனோட கால்ல தான் அடிப்படவும் அவங்க வழியில துடிக்கிறாங்க. இதான் கரெக்டான டைம்னு அவன் படிச்ச புக்கெல்லாம் காட்டி டைம் லைன் மெர்ஜ் ஆகிறத பத்தியும் அதை நிரூபிக்க அவன் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டி நிரூபிக்கவும் லேன் இப்பதான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சின்னதா டவுட் இருக்கு. நேத்து தன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியலன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்ட என் கெஸ்மெண்ட் கரெக்டா இருந்தா ஒருவேளை இந்த ரெண்டு வீடுமே மெர்ஜ் ஆகாம இருக்கலாம். பாஸ்ட்ல இருக்கிற ஒன்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியலனா பாஸ்ட்ல இருந்து எல்லா பொருளுமே பிரசன்ட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப இந்த வீடு என்னோட தான் சொல்ல லேன் அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதை நான் நிரூபிக்கிறதா சொல்லிட்டு நீ கடந்த காலத்துல தானே இங்க வந்திருக்க என்னால இதை நிரூபிக்க முடியும்னு லேன் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கூட்டிட்டு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. உன் காலகட்டத்துல இது ஓபன் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல லேன் ஆச்சரியமா இருக்கு. அவங்க டைம் லைன்ல இந்த சூப்பர் மார்க்கெட்ல என்ன விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் வாங்கிட்டு மொபைல் எடுத்து பே பண்ண போனா சிக்னல் கிடைக்கல. இங்க உன் போனுக்கு அவங்களோட பர்ஸ்ல அந்த பணத்தை எடுத்து கொடுக்க அதேமான ரொம்ப பிடிக்குமான அந்த பில்ல வாங்கி கொடுக்க அதுல 2020 அங்க உள்ள எனக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அவங்க டைம் டிராவல் பத்தியோ டைம் மெர்ஜ் ஆகிறத பத்தி எதுவும் தெரியாது. நார்மல் டைம்ல நீ மேல மோதிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்ட. ஆனா இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சதால நீ என்கிட்ட சண்டை போட்டிருக்க. அதனால டைம் லைன்ல ப்ராப்ளம் வரவும் அந்த புது மெமரிஸ் எனக்கு அப்டேட் ஆகி அங்க உள்ள எனக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நீ சொல்லுங்க இப்ப விண்டர் சீசன்ங்கறதால ஜியா கிட்ட கோட் இல்ல ஈயோட கோட் கொடுக்க இந்த கோட் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஏன்னா நீ இன்னும் 5 நிமிஷம் தான் இங்க இருக்க போற. அதுக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் முதல்ல வீட்டுக்கு போயிடு. கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை. ஜியா அதனால உனக்கு என்ன பிரச்சனை கேட்கவோ ஜியாவோட கையை பிடிச்சு அவனோட தலையை தொட்டு காட்டுறான். அந்த இடத்துல நீங்க இருக்க இங்க மட்டும் இல்ல இவங்க உடம்புல பல இடத்துல அடிபட்டு அப்ப மழை பெய்யவும் அவங்க ரெண்டு பேரும் வேகமா வீட்டுக்கு போறாங்க. மழையில் நினைய கூடாது மழையில் நினைய கூடாதுன்னு பக்கத்துல ஒரு இடத்துல நிக்க போக திரும்பி பார்த்தா அங்க ஜியா இல்ல. மணி 10 அதுக்குள்ள டைம் அவங்க டைம் லைன்க்கே போயிடுவாங்க. அதோட ஈயோட கோட்டம் மழை பெய்ய வீட்டுக்கு வரவும் ஜீரா அந்த கால் வருது. அதை அட்டாக் பண்ணி பேசினா நடந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் நான் தான் காரணம். என்னதான் உனக்கு கெட்ட பேரு ஜீரா நீ என்ன பத்தி கவலைப்படாத. நான் ஒரு லாயர் மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் தான். உனக்கு என்னோட அண்ணன் ஏன் வரான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் அதுக்கு அடுத்த நாள் ஜூன் இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஜீரா ஒரு ஹாஸ்பிட்டல் போறான். இல்லாத டைம்ல ஜீரா வந்து மீட் பண்ணி அவன் என்ன கோர்ட்ல இருந்து கடைசி டைம்ல கேஸை விட்ரா பண்ணான்னு கேட்கவும் நடந்த பிரச்சனை கல்யாண வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஜீராங்கிட்ட நீ கேஸை விட்ராங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கறான். ஆனா ஜீராங் அதுக்கு பதில் சொல்லாம எல்லா பிரச்சனைக்கும் தான் தான் காரணம்னும் ஜென் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் வெளியில போன ஜீராங்கோட அண்ணன் யான் வரவும் வெளியில கூட்டிட்டு வந்து இங்க எதுக்காக வந்தன்னு கோவப்படுறான். அதுக்கு எதுக்காக ஜீராங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஜென் பண்ண துரோகத்தால ஜீராங்கோட மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்க முடியாம அந்த டிப்ரெஷனால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவளை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். அவளுக்கு ஜென் கூட கல்யாணம் நடக்காமலே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் என் அனுமதி இல்லாம நீ அவளை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்ல அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா 2021 இருக்க லேண்டை தான் காட்டுறாங்க. ஒரு மலை கிராமத்துக்கு போற வழியில இருக்க பாதை அதிகமா மழை பெஞ்சதால அங்க இருக்க மண்ணெல்லாம் செஞ்சு அந்த பாதையை அடைச்சிருக்கும். அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக தான் லேண்ட் வந்திருப்பாங்க. அந்த மலை கிராமத்தை சேர்ந்து யாருக்கிட்டையாவது ரிப்போர்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த கிராமத்து வழியா ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கவும் தவறி கீழே விழ போயிருவாங்க. அப்ப அந்த நபர் தான் காப்பாத்த அவர் முகத்துல இருக்க மாஸ்க கல்றாரு. அப்பதான் அவர் யாருன்னு தெரியுது. இவரோட பேரும் மோ. லேன் வேலை பார்க்கற அதே சேனல்ல தான் இவர் சீனியர் ரிப்போர்ட்டரா வேலை பார்ப்பாரு. லேன் எதுக்காக வந்தாங்களோ ஆல்ரெடி அந்த நியூஸ் எல்லாம்
கவர் பண்ணிட்டு தான் இவர் வந்துட்டு இருக்காரு. லானுக்கு இவரை நல்லாவே தெரியும். அந்த மூக்கிட்ட வந்து நீங்க கவர் பண்ண நியூஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கேன். எனக்கு உங்கள மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. நான் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்க முடியுமான்னு கேட்க அதுக்கு மூ எந்த ஒரு பதிலும் சரியா சொல்லியிருக்க மாட்டாரு. கட் பண்ணா நைட் டைம் ஆகுது. லான் அவங்க வீட்டுக்கு வந்து ஈக்காகவும் அவங்க கூட வேலை பார்க்குற சில பேருக்காகவும் கேக்ஸ் ரெடி பண்றாங்க. அதோட சில ஒயின் பாட்டிலாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டையும் கிளீன் பண்றாங்க. அப்ப கரெக்டா டைம் பார்த்து 6 ஆகுது. அங்க ஹீரோ வந்துருவோம். வீடு கிளீனா இருக்கதா பாக்குறான். அதோட லானோட சேர்ந்து அவங்க ரெடி பண்ண கேக்கையும் சாப்பிட்டு இருக்க அவங்களுக்குள்ள சில ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. 2 டைம் லைன் மெர்ஜ் ஆகும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் பொருளை தொடக்கூடாது. 2 பேரும் ஒருத்தவங்களோட பர்சனல் இன்னொருத்தவங்க தலையிடக்கூடாது. முக்கியமா அந்த டைம்ல 2 பேர்ல யாருமோ ரெஸ்ட் ரூமுக்கோ இல்ல பெட்ரூம்ல இருக்க கூடாதுன்னு சில கண்டிஷன்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப ஈயும் நாலாவது எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுக்கப்புறம் எப்பவுமே நீ என்கிட்ட வயலண்டா நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல அதை கேட்ட லான் கடுப்பாயிடுவாங்க. நான் உன்னை அடிச்சது தப்பு தான். ஆனா ஏன் நிலைமையில யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு தனியா ஒரு வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை பார்த்தா அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவா? என்னோட சேஃப்டிக்காக தான் நான் கோவப்பட்டேன். அதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்ல அதை ஈயும் நீ என்ன பயங்கரமா அடிச்சிருக்க. நீ மட்டும் ஏன் டைம்ல இருந்த என்ன அடிச்சிருந்தனா நான் உன் மேல கேஸையே போட்டிருப்பேன்னு சொல்லவும் அதுக்குள்ள நீ கண்டிப்பா என் மேல கேஸ் போட்டிருப்பேன்னு தெரியும். ஏன்னா உன்னோட வேலையே அதுதானே. அப்பாவிங்க மேல கேஸ் போடுறது. உன் ப்ரொஃபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நீ மிகப்பெரிய பணக்கார ஆளுங்களுக்கு மட்டும் தான் கேஸ் வாதாடி இருக்க. நீ ஒரு மோசமான அட்வொகேட்னு சொல்லவும் அதை கேட்ட ஈயும் நான் ஒன்னும் ஒரு மோசமான அட்வொகேட் இல்ல. நான் யாரு பக்கம் நாயா இருக்கு அவங்க பக்கம் மட்டும் தான் வாதாடி இருக்கேன். ஒரு 80 வயசு நபர் இன்சூரன்ஸ் கம்பெனியால ஏமாத்தப்பட்டாரு. அவருக்காக வாதாடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தேன். நான் பண்ண உதவிக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த நபர் எனக்காக ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அந்த கடிதத்தை இன்னும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வராங்க. அப்ப பின்னாடி வந்து லான் தடுக்க ட்ரை பண்ணா திடீர்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா லான் வீட்டை கிளீன் பண்றங்கிற பேர்ல நிறைய குப்பைகளை அங்க இருக்க ஒரு கபோர்ட்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன் அந்த கபோர்டு தான் ஓபன் பண்ணப்போ அங்க இருக்க மொத்த குப்பையும் ட்ரெஸ்ஸும் அவன் மேல விழுந்துரும். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் கடுப்பாக்குறான். அதோட லான் பண்ண வேலையால ஈயோட காஸ்ட்லி சட்டையும் அழுக்காயிடும். நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்தா அதால எனக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு இந்த வீட்டை நான் காலி பண்றதா சொல்லவும் இப்படி அவங்க 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் முடிச்சு அவங்க காலகட்டத்துக்கு வந்துருவாங்க. இப்ப கட்பனா 2021 இருக்க லேனை தான் கட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே அவங்க ரெடி பண்ண கேட்க கொடுக்குறாங்க. எதுக்காக கேட்டா அவங்க எட்ரஸ் இந்த கொஞ்ச நாளே ஒரு ரிப்போர்ட்டர் அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிருப்பாங்க. அதுக்காக தான் எல்லாருக்கும் கேக் கொடுக்கவும் அங்க இருக்கிறவங்களா இந்த கேக் மட்டும் போதாது இன்னைக்கு எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தாகணும்னு சொல்ல அப்பதான் அங்க சீஃப் வராங்க. உங்களுக்கு யாருக்காவது இப்ப நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரியுமான்னு கேட்க மத்தவங்க எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும் போது லேன் மட்டும் எனக்கு அந்த நியூஸை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மக்களோட நிலத்தை ஆக்கிரமிச்சதை பத்தி சொல்லவும் அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் கரெக்டா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அந்த சீஃபும் இந்த நியூஸை நீ தான் கவர் பண்ணணும்னு சொல்ல லேன் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான கேஸ் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கூட வேலை பார்க்குற மத்த ரிப்போர்ட்டர்ஸ் கடுப்பாகிறாங்க. அதோட லேன் அந்த நியூஸ் தான் கவர் பண்ண வந்திருக்கவும் அந்த ப்ராடக்ட் தலைமை தாங்கி நடத்தது லீ ஜெங்னு ஒரு நபர் தான். அவர் எப்படியாவது இன்டர்வியூ எடுத்தே ஆகணும்னு கேமராமேன் லேன் சொல்ல கட் பண்ணா 2022 இருக்க ஈ தான் கட்டுறாங்க. ஜூன் மூலமா ஜென் யாரு என்ன பண்றான்னு சொல்லி அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. ஜூன் அந்த டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரவும் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. லானும் ஜெனும் சின்ன வயசுல இருந்து நண்பர்களும் தெரிய வருது. அதோட ஜென் ஜீராங்க ப்ரப்போஸ் பண்ணதையும் அதுல அப்லோட் பண்ணிருப்பான். அதுல இருக்க டேட்டா பார்க்கும்போது செப்டம்பர்னு இருக்கும். அதை பாக்குற ஈக்கு ஒரு ஐடியா வருது. எப்படியாவது ஜென்னை மட்டும் ஜீராங்க ப்ரப்போஸ் பண்றதை தடுத்தா இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகும்னு நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு ஐடியா பண்ண இப்ப 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ட்ரீட்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஜென் இருந்து கால் வரவும் உடனே ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அவங்களும் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஜென் சொன்ன இடத்துக்கு வராங்க. அங்க ஜென் ஜீராங்க ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். சீக்கிரமா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். இதுல எதுவும் கம்மியா இருக்க நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏன்னா நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல என் சகோதரி மாதிரின்னு சொல்ல என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு லானும் அந்த ஏற்பாடுலாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப 2022 இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. தான் ஃப்ரெண்டு ஜீராங்க காப்பாத்த ஒரே வழி ஜென்னையும் ஜீராங்கையும் பிரிச்சாகணும். அது கண்டிப்பா லானால மட்டும் தான் தனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லிட்டு லானை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு அவங்களுக்காக சில டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப மணி 10 ஆகும் அந்த லானை மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு சோபால உட்கார்ந்து இருக்க கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்களும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அந்த சோபால தான் படுத்திருக்கவும் அப்ப மணி 10 ஆகுது. 2 டைம் மெர்ஜாக 2 பேருமே அந்த சோபால க்ளோஸா உட்கார்ந்து இருக்க பயந்து போறாங்க. லானும் நீ தான் வீட்டை காலி பண்றேன்னு சொன்னியே ஏன் இன்னும் போகலன்னு கேட்டா ஈயும் முடிஞ்ச வரைக்கும் அன்பா சமாதானமா பேச ட்ரை பண்றான். இது நம்ம 2 பேருக்குமே வீடுதான் தப்பு தாமேல தான் மன்னிப்பு கேட்கறான். கூடவே லானுக்கு நிறைய ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க. அதை பார்த்துட்டு லானும் தனக்கு இந்த ஃபுட் எதுவுமே பிடிக்காதுன்னு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை காட்டி இது தனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. ஈ அதையும் செஞ்சு தரேன்னு சொல்றான். ஆனா லானுக்கு ஈயோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு நீ எதுக்காக என்கிட்ட திடீர்னு அன்பா நடந்துக்கிறேன்னு கேட்டா நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறோம். அதனால அந்த நட்பு ரீதியா உனக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல லான் கேட்ட மாதிரி அந்த நூடுல்ஸை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த டேஸ்ட் அதோட ஸ்மெல் அவனுக்கு செட் ஆகல. உடனே வாமிட் எடுத்துருவான். இருந்தாலும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரியே காட்டிக்க லான் அவங்க சாப்பிட்டு வேலையை பார்க்க ஸ்டேடியமுக்கு போயிடுவாங்க. ஹீயும் எப்படியாவது இந்த லானி கிட்ட நல்ல பேர் வாங்கி ஆகணும்னு அவங்க சாப்பிட்டு வச்ச பேலன்ஸ் ஃபுட் எல்லாம் இவன் தான் கிளீன் பண்றான். அதுக்கப்புறம் ஸ்டடி ரூமுக்கு வந்து ஏதோ தேடுற மாதிரி பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணவும் அங்க ஜென்னும் லானும் ஒன்னா இருக்க போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு இது ஜென் தானே இவனும் ஜீராங்க மேரேஜ் பண்ணதாவும் ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயத்தை தெரியப்படுத்துறான். லான் அதை கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள நடக்கிற டைவர்ஸ் கேஸ பத்தியும் இவங்க 2 பேருக்குமே சத்தியமா செட் ஆகாதுன்னு சொல்ல லானும் கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அவங்க டைம் லைனை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஜென் ப்ரப்போஸ் பண்ண போறான். அதுக்குள்ள இப்படி பிரிவாங்கன்னு சொல்லவும் ஈ சொல்ல வர விஷயத்த முழுசா கேட்க விருப்பம் இல்லாம அந்த ரூம்ல இருந்து ஈய வெளியில துரத்துறாங்க. அப்ப
அப்ப வழக்கமான டைம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே அவங்க காலகட்டத்துக்கு வந்திருப்பாங்க. கட் பண்ணா 2021 லான தான் காட்டுறாங்க. அவங்க சேனல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க கிட்ட வேலை பார்த்த தொழிலாளிகளோட நிலத்தெல்லாம் அபகரிச்சுட்டு அதுக்கான பணத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நாயங்கிட்ட வந்த லீங்கிற ஒரு நபரையும் தாக்கியிருப்பாங்க. இந்த விஷயம் தான் இன்டர்நெட்ல ஒரு வைரலான கேஸா இருக்கு. அதோட மக்கள் பல பேர் அடிவாங்கின லீங்கிற நபருக்கு மேலதான் எந்த ஒரு தப்பு இல்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி ரிப்போர்ட்டர் விலாவரியா சொல்லிட்டு இருக்கவும் அப்ப லானும் இன்டர்நெட்ல அந்த லீங்கிற நபருக்கு சப்போர்ட் பண்றதால அவர் பக்கம் தான் நாயா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கோம்னு சொல்ல அதெல்லாம் மூவ் கேட்டு லான் சொல்றது சரிதான். மக்கள் கருத்தை வச்சோம் இன்டர்நெட்ல பரவ விஷயத்தை வச்சோம் எந்த ஒரு முடிவும் நம்மளால எடுக்க முடியாது. நம்ம தான் உண்மையை கண்டுபிடிக்கணும். தான் லான் கூட சேர்ந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நியூஸை கவர் பண்றதா சொல்ல லான் கூட வேலை பார்க்குற அவங்க கொலீக்ஸ் எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ரிப்போர்ட்டர் யார் கூடவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததில்ல. இப்ப முதல் முறையா லான் கூட சேர்ந்து வேலை பார்க்க சம்மதிக்கிறாரு. அதுக்காக பாராட்டுறாங்க. கட் பண்ணா 2022 இருக்க அவனோட நண்பன் ஜூனி தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜென்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அந்த பொண்ணை பல நாளா தேடி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு சே. இப்ப ஈயும் ஜூனும் அந்த பொண்ணு கிட்ட ஜென்னுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஜென்னுக்கு ஜீராங் கூட கல்யாணம் ஆகும், அவையும் கூட அவன் மனைவிக்கே தெரியாம ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஒத்துக்கிறாங்க. அப்ப இந்த உண்மையெல்லாம் கோர்ட்ல சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த சேவும் தான் உண்மையை சொல்ல தயாரா இருக்கிறதா சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. ஜூன் அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெளியிலேயே நிக்கவும் அப்ப அந்த காஃபி ஷாப்ல வேலை பார்க்க ரெண்டு பேர் வந்து ஜூனை தடுக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிருவா. அவளை பிடிக்க போனா அந்த ரெண்டு பேருமே ஜூன் ரெண்டு பேருமே போக விட மாட்டாங்க. எதனால எங்களை தடுக்கிறீங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு தான் எங்க கிட்ட உதவி கேட்டதாவும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ண ட்ரை பண்றதாவும் சொல்ல அந்த பொண்ணு அவங்களை ஏமாத்தி தப்பிச்சான்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து பிரோஜனம் இல்லைன்னு ஜூனும் அங்க இருந்து கிளம்ப ஜூனும் அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எந்த ஒரு பிரோஜனமே இல்லைன்னு சொல்ல அதுக்கு நிறைய பிரோஜனம் இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம சாதாரணமா தான் அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டோம். ஆனா அதுக்கே அவ பயந்து போய் நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. ஆனா சீக்கிரமா கண்டுபிடிப்போம். ஆனா இதுக்கப்புறம் அந்த சேவை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல ஜூனும் அந்த பொறுப்பை என்கிட்ட விடும். அந்த சே எங்க இருந்தாலும் அவளை தான் கண்டுபிடிக்கிறதா சொல்ல இப்ப 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. லானிங்க தான் இப்போ ரிப்போர்ட்டரே ஆனாலும் அவங்களுக்கு கூட வேலை பார்த்தா சில சீனியர்ஸ் கொலிகலாம் லானை வெறுப்பேற்றுறதுக்காகவே அவங்களுக்கான காஃபி டீ எல்லாத்தையுமே லானை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதை பார்த்தோட லானோட ஃப்ரெண்டும் நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற அவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துல இருக்க லானை பார்க்காம அந்த ரிப்போர்ட்டரும் ரொம்பவே ரூடான ஆளு, யார் கூடவும் வேலை பார்க்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆளு லான் கூட வேலை பார்க்கறாருனா இந்த லானுக்கும் ரிப்போர்ட்டர் மூவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கணும். தப்பா பேசிட்டு இருக்க அதெல்லாம் கேட்ட லானோ கோவப்பட்டாலும் அதை காட்ட முடியாம அமைதியா இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து லானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ரெண்டு பேரையும் திட்டுறாங்க. கட் பண்ணா 2022 இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த லானை சமாதானப்படுத்தி அவ கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு டைம் மெர்ஜ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் டைம் மெர்ஜ் ஆகவும் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்துருவாரு. ஜஸ்ட் மிஸ்ல அடிபடாம தப்பிக்கவும் லான் கிட்ட பேச ட்ரை பண்ணா தனக்கு இப்ப மைண்ட் இல்லனும், தான் இப்ப ரொம்பவே கோவமா இருக்கிறதாவும் அந்த கோவத்தை காட்டிட்டு இருக்கேன், தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல நீ கோவமா இருந்தா நான் உன்னை சமாதானப்படுத்த ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போறான். அங்க லானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட எப்படியாவது ஜென் ஜீராங்கோட மேரேஜ் பத்தின ஏதோ தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். ஆனா லான் ரொம்பவே அப்செட்டா இருக்கவும் அவங்களுக்கு ஆபீஸ்ல நடந்த பிரச்சனையை பத்தியும் தன்னை பத்தி எல்லாருமே தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி அதை பத்தியே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட எப்படிதான் பேச்சு கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. லானோட உதட்டுல நிறைய கேக் பீஸ் ஓட்டிட்டு இருக்கும். அதை பாக்குறான். அதோட லான் போட்டிருக்கிறது ஈயோட கோட்டு தான். என் கோட் பாக்கெட்ல ஒரு கர்ச்சிஃப் இருக்கும், அதை எடுத்து அவன் வாயை தொடன்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் கோட்லயே அவன் வாயை தொடச்சுக்குவாங்க. அதை பார்த்து கடுப்பாக்குறான். லானோ தான் மேலதான் தப்பு, இந்த கோட்டை தானே கிளீன் பண்றதா சொல்லிட்டு கிளீன் பண்ண போறாங்க. ஆனா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு பாஸ்டுக்கு வந்துருவாங்க. அப்ப ஓபன் பண்ணாத சூப்பர் மார்க்கெட் கீழே தரையில உட்கார்ந்து இருக்கவும் அவங்கள கிராஸ் பண்ண மாதிரி சில பேர் போறாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக உடனே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே டைம் பிரசன்ட்ல இருக்க இந்த லான் கிட்ட நம்ம பேச ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா ஒவ்வொரு தடவை ஏதாவது பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது பேசி முடிச்சே ஆகணும்னு ஒரு முடிவு பண்றான். கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் ஈயோட தலை மறுபடியும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்க அவனுக்கு சில புது நினைவுகள் வர ஆரம்பிக்குது. அந்த நினைவுகள்ல லான் இருக்காங்க. கட் பண்ணா 4 மாசத்துக்கு முன்னாடி அதாவது 2021 ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கேஸ் நடந்துட்டு இருக்கமே. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார்பா வாதாடுற வக்கீல் வேற யாரும் இல்ல, ஈதான். அதுக்காக ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி இருப்பாங்க. அங்கதான் லானும் வந்திருப்பாங்க. அந்த பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியால தான் தாங்க பாதிக்கப்பட்டதா சொல்லி பாதிக்கப்பட்ட லீங்கிற ஒரு நபரும் அவரோட சகோதரனும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கான பணம் கிடைக்கலாம், அவங்க இடத்தெல்லாம் அபகரிச்சுட்டு நியாயம் கேட்டு போனதுக்காக தாங்களை அடிச்சதாவும் அந்த பிரஸ் மீட்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாங்க. அதுல கடுப்பான அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருமே போக முடியாதுன்னு சொல்லவும் செக்யூரிட்டிஸ் வர சொல்லி அவங்களை வெளியில கூட்டிட்டு போக சொல்றான். அங்க நடந்த பிரச்சனை இல்ல, அடிவாங்கனதா சொன்ன அந்த லீங்கிற நபர் கீழே விழுந்துருவாரு. அதே இடத்துக்கு தான் லானும் வந்திருப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வரவும் கிட்ட வந்து நீங்க ஒரு பெஸ்டான லாயர்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்க கிளைண்ட் எல்லாமே பணக்காரங்க தான், நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஏழைக்காக வாதாடி இருக்கீங்களான்னு கேட்கவும் அதெல்லாம் கேட்ட மைக்ல எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கேஸ வாதாடும் போது அதுல இருக்கிற நபர்கள் பணக்காரனா ஏழையான்னு பார்க்க கூடாது, அதுல யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் பார்க்கணும், என்னால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியும்னு சொல்ல அப்பதான் ஒரு குரல் கேட்குது. அது மூவோட குரல் தான். இந்த உலகத்துல பலவீனமா இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, ஆனா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்க அதுக்கும் இந்த கேஸுக்கான ட்ரையல் கோர்ட்ல நடக்கும், அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும் சொல்ல ரிப்போர்ட்டர் மூவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிறாங்க. அதோட பண்ண வேலையால லானுக்கு
அவன் மேல ரொம்பவே கோவமா இருக்கு. இப்ப லான் ஈயோட வீடு தான் காட்டுறாங்க. டைம் லைன் மெர்ஜ் ஆகுது. லான் ஈ மேல இருக்க கோவத்துல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈ லானுக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வரான். ஏன்னா பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயமும் இப்ப ஈக்கு தெரிஞ்சிருக்குமே, அந்த மெமரிஸ் அப்டேட் ஆயிருக்குமே, அதனாலதான் கேக் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்த வந்திருப்பான். 4 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த டைம்ல இருக்க எனக்கு ஒன்னு யாருன்னே தெரியாது, அதனாலதான் கொஞ்சம் ரூடா நடந்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்க லானை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அதுக்காக மன்னிப்பு கேட்கறான். ஆனா லானுக்கு ஈயோட நடவடிக்கைலாம் சந்தேகம் வரவும், நீ எதுக்காக என்கிட்ட அன்பாவே நடந்துக்கிற, நேத்து என்ன வெளியே கூட்டிட்டு போய் கேக் வாங்கி கொடுத்த, இப்ப 4 மாசத்துக்கு நடந்த ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கற, மறுபடியும் கேக் வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு என்னதான் வேணும்? அதோட நீ அடிக்கடி ஜென் ஜீராங்க பத்தியே கேட்டுட்டு இருக்க, அவங்கள பத்தி நீ எதை தெரிஞ்சுக்க விரும்புறன்னு கேட்கவும், ஒருவேளை அவங்க கேஸ்ல நீ பொய்யா எதுவும் பண்ணுவதா உன் நிலைமை மோசமாயிடுச்சான்னு கேட்க, ஈயும் என் வேலையில இது வரைக்கும் நான் நேர்மையா தான் நடந்திருக்கேன், பொய்யா நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்ல, அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கேஸ பத்தி கேட்கறாங்க. லீங்கிற ஒரு நபருக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கான காரணம் அந்த கம்பெனி தான், நீ எதுக்காக அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றன்னு கேட்டா, அது கீயும் லீங்கிற நபருக்கு அடிபட்டிருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அது அந்த கம்பெனியால இல்ல, அந்த கேஸ்ல நான் தான் ஜெயிச்சேன், நீ என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா சட்டத்தையும் ஆதாரத்தையும் நம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல ஜெயிச்ச டீடைல் எல்லாம் காட்டி தான் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்ல, லானோ அதை நம்பாம நீ தீர்ப்பை தான் காட்டுற, ஆனா உண்மையை நான் தான் என் டைம் லைன்ல கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் 2021 தான் காட்டுறாங்க. லான் எப்படியாவது அந்த கேஸ்ல உண்மையை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஈய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட்ல இருக்க ஈய அவனை ஃபாலோ பண்ணி ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வராங்க. அங்கதான் லீங்கிற அடிப்பட்ட நபரோட சகோதரனும் இருப்பான். அவன் அந்த கம்பெனியை சேர்ந்து யாரோ ஒரு ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க, அதை தூரமா இருந்து லான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஈ வந்து லானை பார்த்துட்டு ஒளிஞ்சு நின்று என்ன பாக்குற, நீ தானே அந்த பொண்ணு, நீ என்கிட்ட கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்னு கேட்கவும் லான் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பாக்கெட்ல ஐடி கார்டு இருக்கவும் அதை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அதோட லான் அவங்க யாரும் தெரியக்கூடாதுன்னு அவங்க முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு, நீ ஒன்னும் செலிபிரிட்டி இல்ல, உன் முகம் யாரும் தெரியாம இருக்கிறதுக்கு நான் சொல்றத மட்டும் கேளு, இப்ப என் பின்னாடியே வா, நான் எங்க உட்கார்ந்துருக்கணும் அங்க என் பக்கத்துல உட்காருன்னு சொல்ல, அந்த லீயோட பிரதர் எங்க உட்கார்ந்துருக்கணும், அவனுக்கு பின்னாடி இருக்க சீட்லயே 2 பேரும் உட்கார்றாங்க. அப்ப அவன் ரெக்கார்டர் அந்த லீக்கு பக்கத்துல வச்சிருவான். லான் அவங்க மொபைல் மூலமா நடக்கிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க பேசுறத வச்சு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல எந்த ஒரு தப்பு நடந்திருக்காது, அங்க வேலை பார்க்கிற ஒரு ஆளு தான் லீங்கிற அந்த நபரையும் அவனோட பிரதரையும் தூண்டி விட்டு அந்த கம்பெனிக்கு எதிராக பொய்யான கேஸ் போட தூண்டி விட்டு இருப்பான். அது மூலமா நிறைய பணம் கிடைக்கும்னு இந்த உண்மையெல்லாம் தெரியும். லான் கோவப்பட்டு சண்டை போட போறாங்க. ஈதான் அவங்கள தடுக்கிறான். அதுக்கப்புறம் லியோட பிரதர் அங்க இருந்து கிளம்பவும் லான் தான் மேல தான் தப்பணும், ஈ தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. உன் வேலை தான் நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு லான் அங்க இருந்து கிளம்பவும் பின்னாடி ஈயும் வராங்க. அப்ப நல்லா மழை பெய்ய ஈதான் லிஃப்ட் கொடுத்து அவங்க சேனல்ல போய் இறக்கி விடுவான். அங்கதான் ரிப்போர்ட்டர் மூ ஈய பார்க்கவும், இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், உங்களுக்கு உதவி பண்ண தான் நான் இங்க வந்திருக்கேன், நீங்க தானே உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க, உண்மை இப்ப உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈ அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப லான் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த மூ கிட்ட சொல்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல எந்த ஒரு தப்பும் இல்லனோ அடிப்பட்டதா சொன்ன லியோட சகோதரன் தான் அந்த கம்பெனி ஏமாத்தி பணம் புடுங்கிறதுக்காக பிளான் பண்ண எல்லா விஷயத்தையும் மூ கிட்ட சொல்ல, இப்ப பிரசன்ட்ல இருக்க ஈய தான் காட்டுறாங்க. அவனுக்கு மறுபடியும் சில நினைவுகள் அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது காஃபி ஷாப்ல லானை மீட் பண்ணது, அந்த லீ பிரதர்ஸ் பத்தியும் உண்மையை கண்டுபிடிக்க உதவி பண்ணுது, இந்த மெமரிஸ் எல்லாம் அப்டேட் ஆகவும் இந்த விஷயத்தை பத்தி தான் நண்பனான ஜூன் கிட்டே சொல்றான். ஜூன் இந்த விஷயத்தெல்லாம் நம்புறானான்னு தெரியல, ஆனா ஈ எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கேட்டு தலையை மட்டும் ஆட்டுவான். அப்படி இன்னைக்கான டைம் ஆகுது. டைம் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஹீ அந்த லான் வந்துட்டாலான்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க, லான் அங்க இல்ல. ஏன்னா லான் அவங்க வேலை முடிஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வந்திருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கல. இப்ப பாஸ்ட்ல இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜென் கிட்ட ஒரு மெசேஜ் வருது, என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு, எங்களை மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு ஜீராங்க மீட் பண்றதுக்காக லஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பான். அங்க லான வராங்க. அங்கதான் ஜீராங்கும் ஜென்னும் ஒன்னா இருக்கு. லான் ஜீராங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்குவாங்க. அதோட அந்த விஷயத்தை பத்தி அன்னைக்கு டேட்ல போஸ்டும் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு ஹாப்பியான கப்பலா இருக்கணும்னு. அதை 2022 இருக்க ஈயும் பார்த்துட்டு, நீ போஸ்ட் போட்ட மாதிரி அவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்க போறதுன்னு நினைக்க கட் பண்ணா பாஸ்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேஸ்ல வின் பண்ணிடுவாங்க. அதோட அவங்க கம்பெனிக்குள்ள இருந்து ஒரு நபர் ஏமாத்து வேலை பார்த்திருப்பாரு, அவரையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த கேஸ்ல ஈ வின் பண்ணது மட்டும் இல்ல, உண்மையை வெளியே கொண்டதால லானுக்கு சேனல்ல நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கும். அதோட அந்த சேனலோட டிஆர்பி 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். அதுக்காக சின்ன பார்ட்டி கொடுக்க மூ ஒரு ஹோட்டலுக்கு லானை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப லானும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேஸ்ல லியோட கையில அடிபட்டதா பார்த்துட்டு, அவங்க பக்கம் தான் நாய் இருக்குன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, மூவும் ஒரு ஜேர்னலிஸ்டா இப்போ உணர்ச்சிகளுக்கு தான் வேலையில இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த வார்த்தையை கேட்ட உடனே லானுக்கு ஈயோட ஞாபகம் வருது. காஃபி ஷாப்ல ஈய மீட் பண்ண போது, அதாவது பாஸ்ட்ல இருக்க ஈய மீட் பண்ண போது இதே வார்த்தை தான் ஈயும் சொல்லியிருப்பான். அந்த விஷயம் ஞாபகம் வரவும், உங்களுக்கும் ஈக்கும் முன்னாடி தெரியுமா, அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண போது ஒவ்வொரு தடவையும் எதிரிங்க மாதிரி நடந்துக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அப்பதான் மூவ் அந்த உண்மையை சொல்றாரு. அந்த ஈ வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த தம்பி தான். என் அப்பா ஒரு மிகப்பெரிய வக்கீலா இருந்தாரு, அவரை மாதிரி நானும் ஒரு வக்கீலாகன்னு ஆசைப்பட்டாரு, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் ஆசைப்பட்ட மாதிரி ரிப்போர்ட்டர் ஆனேன், ஆனா என் தம்பி அப்படி இல்ல. என் அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி அவன் நடந்துக்கிட்டான், ஒரு மிகப்பெரிய வக்கீலா ஆனா. அதனால எனக்கு என் அப்பாவுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஈ மட்டும் தான் அவருக்கு இருக்க ஒரே மகன், என்ன ஒரு மகனா அவர் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கவும், ஹேங் ஓவர் ஆகி மயக்கத்துல இருக்கவும் அந்த இடத்தோட ஓனர் வராங்க. இவங்க லானோட ஃப்ரெண்ட் தான். மூ மயக்கத்துல இருக்கதை பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆனா லானுக்கு மூவோட வீடு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கவும், அப்போ உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல, லானு மயக்கத்துல இருக்க மூவோ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மணி 10 ஆனா டைம் மெர்ஜ் ஆக போது, அதுக்குள்ள எப்படியாவது எந்திரிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவுக்கும் முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே, சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை பார்க்கணும், இங்க இருந்து கிளம்ப முடியுமான்னு கேட்க மூவ் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா போனவர் கொஞ்ச நேரத்துல
திரும்பி வரார். என்னன்னு கேட்டா அவரோட மொபைலை மறந்துட்டு போயிருப்பாரு. அதை தேடிதான் உள்ள வரவும் அந்த மொபைலை தேடிட்டு இருக்கும் போதே மணி 10 ஆகிடும். டைம் லைன் ரெண்டுமே மெர்ஜாக ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு ஈயும் வந்துருவான். மூவ பார்த்துட்டு இவன் இங்க என்ன பண்றான்னு கண்ணில் படாத மாதிரி ஒளிஞ்சுக்கவும் அப்பதான் மூவுக்கு அவரோட மொபைல் திரும்பி கிடைக்க திடீர்னு பார்த்தா டேபிள்ல நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே லானுக்காக பண்ணது. இருந்தாலும் மூவ் அதை தப்பா நினைச்சுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நீ எனக்காக தான் பண்ணியான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில வேற லானோட கண்ணுக்கு முன்னாடி கிராஸ் பண்ண மாதிரி அடிக்கடி போயிட்டு இருக்கவும் எங்க மூவ் எதுவும் இந்த பாத்திர போறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் திடீர்னு வாஷ்ரூம்ல இருந்து தண்ணி சவுண்ட் கேக்குது. லானோ வாஷ்ரூம்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க வராங்க. தான் தண்ணி திறந்து விட்டுருப்பான். இப்ப அதை க்ளோஸ் பண்ண மூவ் முன்னாடி நீ வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா மூவ் முன்னாடி நீ வந்தனா நீ நானும் ஒன்னா இருக்கதா எல்லாரும் தப்பா நினைச்சுக்குவாங்க. எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல ஆனா கண்டினியூஸா தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வெறுப்பான லானோ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க நீ கடந்த காலத்துல இருக்க சீராங்க என்ன மீட் பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஒரு டீல் போடுறான். ஆனா லானுக்கு இதுல விருப்பம் இல்ல. ஜீராங் ஒருவேளை இங்க வந்தா டைம் மேரேஜ் பத்தி அவங்களுக்கு தெரிய வரும்னு சொல்ல அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரியா 10:05 அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. 10:42 அவளை வெளியில அனுப்பிடுவோம். நமக்கு அந்த டைம் போதும். அதுக்குள்ள நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவேன்னு சொல்ல அவ என் ஃப்ரெண்டோட காதலி. நீ எதுக்காக அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்? அவளை நீ எதுவும் லவ் பண்றியா? அவளை கரெக்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றியான்னு கேட்கவும் அப்படி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல. அப்படி ஒருவேளை நான் அவளை லவ் பண்றதாவோ கரெக்ட் பண்றதாவோ பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கலாம். எனக்கு இந்த உதவி நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல லானுக்கும் வேற வழி இல்ல. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு நீ சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. மூவ் பத்திரமா வெளியில அனுப்பிட்டு மறுபடியும் வந்து மீட் பண்றாங்க. நீ சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்கு நான் சம்மதிக்க போறதில்ல. சீராங்க என்னால கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்ல எவ்வளவு கெஞ்ச பாக்குறான். ஆனா லான் சம்மதிக்க மாட்டாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை தூக்கி எறிய அது ஒரு காண்டி மேல பட்டு காண்டி உடைச்சிடும். இப்ப கட் பண்ண பிரசன்ட்ல 2022 இருக்க ஜீராங்க தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கவும் அவங்க அண்ணன் அங்க வரான். ஜீராங்க அவங்க அண்ணன் கிட்ட எனக்கு கொடுத்த வாக்கு ஞாபகத்துல இருக்கா, அதை நீங்க நிறைவேற்றி ஆகணும்னு சொல்ல நான் கண்டிப்பா சொன்னதை செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்கன்னு சரியா தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் அவன் நண்பன் ஜூனும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஜீராங்க மீட் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணிருப்பான். ஆனா யான் விட்டுருக்க மாட்டாரு. அதனால யானுக்கே தெரியாம ஜீராங்க இந்த ஒரு நர்ஸ் பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு லெட்டர் எழுதி ஜீராங்க கிட்ட கொடுக்க சொல்லிருப்பான் மீட் பண்ணணும்னு. ஒருவேளை இந்த ஐடியா ஒர்க் ஆகலனா கடந்த காலத்துல இருக்க ஜீராங்க தான் மீட் பண்றது ஒரே வழின்னு யோசிக்க இப்ப 2021 இருக்க லானோட ஆபீஸ் தான் கட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கேஸ பத்தி தான் மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. அதுல லீங்கிற நபர் ஏமாத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த கம்பெனி மேலேயும் சில தவறுகள் இருக்கும். அந்த கம்பெனி சில பேரோட நிலங்களை அபகரிச்சது உண்மை. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கவும் லான் மறுபடியும் அந்த லீயை தான் மீட் பண்ண போறாங்க. இந்த லீ மேலேயும் தப்பு இருந்திருக்கும். ஏன்னா பொய்யான கேஸ போட்டிருப்பாரு. அதை பத்தி தெரிஞ்சுக்க தான் அவர் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கவும் அதுக்கு லீயும் நான் பொய்யான கேஸ் இந்த கம்பெனி மேல போட்டது என்னமோ உண்மைதான். அதுக்கான காரணம் அந்த கம்பெனி நாங்க ஏமாத்தணும்னு இல்ல. அந்த கம்பெனி எங்க நிலங்களை பறிச்சிருக்கு. எங்களுக்கான பணத்தையும் சரியா தெரியல. வேற வழி இல்லாம தான் நாங்க பொய்யான கேஸ போட்டோம். என் மனைவியோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அந்த கம்பெனியால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. அவங்களுக்கான நியாயமான காம்பன்சேஷன் கிடைக்கும் தான் இந்த தவறு எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம். இந்த உண்மையை வெளியில கொண்டு வர உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. அதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார்பா இந்த தடவையும் ஆஜராக போறது ஃபேமஸான வக்கீல் ஈதான் சொல்லவும் லான் அந்த இன்டர்வியூலாம் முடிச்சிட்டு வெளியில வர அவங்க கூடவே வந்த கேமராமேன் அந்த லீ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. அவர் நிஜமாலே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதோட லான் உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா, பாதிக்கப்பட்ட அவருக்கு நீ நியாயம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததுலேயே சிறந்த ஜேர்னலிஸ்ட் நீதான் சொல்லி அவங்கள பாராட்டவும் கட் பண்ண ராத்திரி டைம் தான் காட்டுறாங்க. லான் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க மேல. அப்பதான் அங்க வரான். அவனை துரத்தி அடிக்க போறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா பணத்துக்காக தப்பு செய்யற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நீ உதவி பண்ணிட்டு இருக்க. நான் ஒத்துக்கிறேன் லீ பண்ணது தப்பு தான். ஆனா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்ல அப்ப ரெண்டாவது தடவை நான் வாதாட தான் போறேன். நான் கண்டிப்பா நியாயமா தான் நடந்துக்குவேன். அப்படி நடந்துக்கிட்டு ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா நான் சொல்றதை நீ கேட்கணும். சீராங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல அதுக்கு லானும் ஒருவேளை அந்த கேஸ் தோத்துட்டேனா நானே இந்த வீட்டு காலி பண்ண போறதா சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப பின்னாடி வந்து கதவு தட்டி சரி கோவப்படாத நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒயின் குடிக்கலாமான்னு கேட்க லான் வேணான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. எதுக்கு இந்த காசுன்னு கேட்டா நேத்து உன் பாட்டில் உடஞ்சிச்சு அதுக்காக தான் இந்த பணம் சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிக்குவாங்க. இப்ப பாஸ்ல இருக்க தான் காட்டுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார்பா தான் இப்பவும் வாதாடுவாரு. ஆனா அங்க ஒரு மீட்டிங் நடக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேலே சில தவறுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போன தடவை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேல ஒரு பொய்யான பழி வந்துச்சு. அதெல்லாம் நான் வாதாடினேன். ஆனா இந்த தடவை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உண்மையாலே தப்பு பண்ணிருக்கு. நான் அதுக்கு எதிராகவும் போராடுவேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடி அதோட காம்பன்சேஷனை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்து லானே ஆச்சரியப்பட்டு இவனை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்க இப்ப அவங்க வேலை பார்க்குற சேனல்லையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தப்பான வக்கீல் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கான். அப்ப அவனுக்கு நம்ம உதவி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு டவுட். அப்ப கூடவே அவங்க கொலிக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டோட வர மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு அவனுக்கு ஃப்ரெண்டு தான். அதோட அவன் ரொம்பவே ஒரு ஈகோ பிடிச்ச டைப். அவனை அந்த பொண்ணு கூட மீட் பண்ண வைக்கலாமான்னு கேட்க அதுக்கு அந்த கொலிக்கும் மீட் பண்ண வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதோட நீ தான் சொல்றிய உன் ஃப்ரெண்டு ஒரு ஈகோ பிடிச்ச டைப்னு. அவனை நினைச்சிருந்தா அந்த பொண்ணை எப்பயோ பார்த்திருக்கலாம். அப்படி இல்லாம ஓ மூலமா ஏதோ உதவி கேட்கறானா அது கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்ல இப்ப வேலை முடிஞ்சிடலான்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் அப்ப மூவோட கேபினை பாக்குறாங்க. திடீர்னு அவருக்கு வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உதவி பண்ண வரவும் அவர் ஒரு முக்கியமான மருந்து வேணும்னு அதை கால் பண்ணி ஆர்டர் பண்றாரு. ஆனா மருந்து வரதுக்கு லேட் ஆகும். தானே வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு உதவி பண்றதுக்காக அந்த மருந்தை வாங்கி தரது வீட்டுக்கு வராங்க. ஆனா 10:06 மேல வரவும் அந்த வீட்டுக்குள்ள அவங்களால என்ட்ரி ஆக முடியாது. ரூமுக்குள்ள இருக்க லானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த லான் இன்னைக்கு வரல, ஒருவேளை இந்த கேஸ்ல நான் தான் வின் பண்ணதால எனக்கு பயந்துட்டு போய் வரலையான்னு நினைக்க அதுக்கு அடுத்த நாள்
ஆகுது. டைம் மெர்ஜ் ஆகிற டைம் தான். லான் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அங்க இருக்கிற லைட்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு லான் தான் சரி பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வரான். லானை பார்த்து நேத்து எதனால வீட்டுக்கு வரல, ஒருவேளை நீ தோத்து போயிட்டு தெரிஞ்சதால தான் வீட்டுக்கு வரலையான்னு கேட்க லானோ நான் அவனும் பயந்துட்டு வராம இல்ல, ரிப்போர்ட்டர் மூவுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு, அவருக்கான மருந்தை வாங்கி கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் ஈயும் மேலே லைட் எரியலங்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ண போறான். லைட்டை சரி பண்ணதுக்கு அப்புறம் லான் டக்குன்னு சுவிட்ச் போட ஈக்கு கரண்ட் அடிச்சு லான் மேலே விழுந்துருவான். அப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சில வினாடிகள் கண்ணி மீக்காம பார்த்துட்டு இருக்க டக்குன்னு லான் ஒரு பொண்ணு பக்கத்துல இப்படிதான் இருப்பியான்னு சொல்லிட்டு ஈயை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் லானும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எதிரான கேஸ் வாதாடுனா சரி அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பணம் திரும்ப கிடைச்சிச்சா அந்த லீங்கிற நபர் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்க ஒரு ஹோட்டலுக்கு அவங்களை கூட்டிட்டு வரான். அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் ஒரு சின்ன கடையை வச்சு லீயும் அவரோட மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 மாசம் ஆனதால காம்போசிஷன் பணம் கிடைச்சதால அவங்க உடம்பு நல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப நல்லபடியா இருக்கவும் ஏமாத்தின அவங்க தம்பி அவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவங்க இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே டெலிவரிக்காக வரவும் அந்த லீயோட கண்ணில் லானும் தானும் பற்றக்கூடாதுன்னு லானே இருக்கமா பிடிச்சு மறைச்சுக்குவான். எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன் லான் கேட்டாலும் அவனுக்கு நான் தான் தண்டனை வாங்கி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கல, அதனாலதான் அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒன்ன வச்சு மறைச்சுக்கிட்டு தான் சொல்லவும் அங்க இருந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு தான் கிளப்புறாங்க. அப்படி வர வழியில ஈயும் ஜீராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். ஆனா லானுக்கு இதுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு தோணுது. எதனால நீ மறுபடியும் ஜீராங்க கூட்டிட்டு வர சொல்ற, ஒருவேளை அவளுக்கு உன் மேல காதல் இல்லனா எந்த காரணத்துக்காகன்னு கேட்கவும் அது ஈ சொல்ல மாட்டான். லான் கிட்ட நான் சொல்றத தெளிவா கேளு, ஜீராங் எனக்கு ஒரு சகோதரி மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, எனக்கு அவன் மேல அதை தவிர வேற எந்த ஒரு எண்ணமே இல்லை, அவளை தயவு செஞ்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லவும் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது டைம் முடிஞ்சு அவங்க காலகட்டத்துக்கு வந்துருவாங்க. 2021 இருக்க லானும் ஜீராங்க பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு வராங்க. கூடவே ஜென்னு இருக்கான். ரெண்டு பேருமே பேச்சு கொடுத்துட்டு இருக்க தன்னோட வீட்டுக்கு ஜீராங்க இன்வைட் பண்ண சீராங்கும் வரன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப கடந்த காலத்துல இருக்க சேவை தான் காட்டுறாங்க. அவங்க யாருக்கிட்டயோ நிறைய பணம் கொடுத்து சில போட்டோஸை வாங்கிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன போட்டோ இருக்குன்னு சரியா தெரியல. இப்ப லானை தான் காட்டுறாங்க. சீராங் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுக்கு வருவாங்க. அவங்களையும் மீட் பண்ண வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் சீராங்கிட்ட கால் வருது. தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கணும், தன்னால இன்னைக்கு வர முடியாதனும், தான் நாளைக்கு வரதா சொல்ல அப்பதான் டைமும் மெர்ஜாக ஆரம்பிக்குது. அங்க வந்துருவான். லானே கிட்ட நான் சீராங்க நீ கூட்டிட்டு வர எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு வரதா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நீ அவங்களை கண்டிப்பா மீட் பண்ணலாம், அதோட நாளைக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்வீட் எதுவும் வாங்கணும், அதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப கூடவே ஈயும் வரான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி அவங்களை கிராஸ் பண்ண மாதிரி போகவும் லான் கீழே விழ அவங்க காலில் சின்னதா அடிபட்டுரும். அதெல்லாம் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு வந்து ஒரு பேண்டேஜ் வாங்கி இதான் லானோட காலில் ஒட்டி விடுவான். அதோட அவங்களுக்காக ஒரு லாலிபாப்பும் கிஃப்ட் பண்ண நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகமாயிட்டே வருது. இப்ப 2021 இருக்க ஜென்னி சீராங்கை தான் காட்டுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு யானும் வந்திருப்பான். அதான் சீராங்கோட அண்ணன். அவன் சில போட்டோஸை காட்டுறான். அதுல ஜென் அந்த சேவை மீட் பண்ற மாதிரியான சில போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை பத்தி சீராங் கேட்கவும் இந்த பொண்ணு நானும் முன்னாடி காதலிச்சோம், ஆனா இப்ப எங்களுக்குள்ள எந்த ஒரு சம்மதமுமே இல்ல, நான் உன்னை ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங் வாங்க போனேன், அந்த இடத்துல தான் இந்த பொண்ணை பார்த்தேன், அப்போ ஃப்ரெண்ட்லியா ஆக்கணும், அதை தவிர எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல உனக்கு ஜென் மேல நம்பிக்கை இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப ஜென்னு சீராங்கிட்ட தான் எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில இருக்க யானை வந்து மீட் பண்றான். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா யாரோ என்ன ஃபாலோ பண்ணி வேணும்னு எடுத்த மாதிரி இருக்கு, எனக்கு அந்த பொண்ணு சேக்க இப்ப எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல அதுக்கு யானோ எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை, என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவ எதிர்காலத்துக்காக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நீ நாளைக்கு அவருக்கு துரோகம் பண்ணிட்டா அவன் நிலைமை மோசமாயிடக்கூடாது, அதனால நம்ம ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் போடுவோம், நீ ஒருவேளை என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணாலோ இல்ல நீ அவளை கைவிட்டாலோ உன் சொத்துல இருக்க ஒரு குறிப்பிட்ட தொகை அவகிட்ட வந்து சேரணும், இப்படி ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் போட்டா தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா சொல்லப்போம். ஜென்னு தன்னால இப்படி எந்த ஒரு கான்ட்ராக்ட் போட முடியாதுன்னு சொல்ல அங்க சீராங்க வராங்க. ஜென் அப்படி எந்த ஒரு கான்ட்ராக்ட் போட வேண்டியதுல எனக்கு ஜென் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சீராங் லான் இன்வைட் பண்ணதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்ப டைம் ராத்திரி 5:05. லான் உடனே சீராங்கோட கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் எனக்காக அமைதியா இருங்கன்னு சொல்ல கரெக்டா 10:06 ஆகுது. ரெண்டு டைம்ல மெர்ஜாக அவங்க கண்ணுல இருந்து கை எடுக்கிறாங்க. உள்ள கூட்டிட்டு வந்தா அங்கதான் ஈ இருப்பான். அதவன் அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க சீராங்க பார்த்துட்டு ஈயும் நீ கொஞ்ச நேரம் இங்கே நான் வரதா சொல்லிட்டு உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுவான். அதோட சீராங்க லான் கிட்ட இவனே இந்த காஸ்டியூம்ல இங்க இருக்கான், ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா, அதனால ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஒன்னாதான் இருக்கீங்களான்னு கேட்கவும் லான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈ இருக்க ரூமுக்கு வராங்க. நான் சொன்ன மாதிரி சீராங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், ஞாபகத்துல இருக்கட்டும், அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல என் நண்பனோட வருங்கால மனைவியாக போறவன், அதனால நீ எந்த ஒரு தப்பான விஷயத்த அவகிட்ட பேசக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பவும் இவன் சீராங்கிட்ட வரான். அவங்கள பால்கனிக்கு தனியா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் ஜென்னுக்கும் நடக்க போற மேரேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நீ அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிக்காத, அந்த ஜென் எப்படிப்பட்டவன் தெரியாது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க. சீராங்கம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறா உங்களுக்கு புரியல, அதோட தனக்கு ஜென் மேல நம்பிக்கை இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வோம்னு சொல்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது எல்லாத்தையுமே லான் கேட்டுருவாங்க. உடனே அந்த பால்கனிக்கு வந்து கூட்டிட்டு ஸ்டடி ரூம்க்கு வராங்க. நீ எதனால அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழட்டும்னு சொல்ல அப்பதான் எதிர்காலத்துல இருக்க சில விஷயத்த காட்டுறான். அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, 4 மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க. அந்த ஜென் சீராங்க்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்ல இதெல்லாம் நம்ம மறுக்கிறாங்க. தனக்கு ஜென் மேல நம்பிக்கை இருக்கணும், அவன் ஒரு தப்பான பையன் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப டைம் மேரேஜ் முடியும் 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்களும் ஜென்னு வழக்கமா மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப லான் ஜென்னை ரொம்பவும் மோசமா அடிக்கிறாங்க. ஜென்னால சமாளிக்க முடியல, ஏன்னா ஜென் வருங்காலத்துல சீராங்க ஏமாத்திடுவாங்கிற விஷயம் தெரியும் தான் அந்த கோவத்தை இப்படி காட்டிட்டு இருப்பாங்க. இப்ப கட்பனா 2022 இருக்க ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டோட கேமிங் சென்டர்ல இருக்கும் போது சீராங்கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில
வர சொல்லி மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே ஜூன் கிட்ட நம்ம அனுப்பின லெட்டர் சீராங் பாத்துட்டான்னு சொல்லிட்டு சீராங்க மீட் பண்றதுக்காக வேகமா வராரு. அவங்கள கூட்டிட்டு போகவும் தன்னை ஜென்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஐயோ நீ எதுக்காக ஜென்னை மீட் பண்ண போற, நம்ம வேணும்னா மறுபடியும் அவன் மேல கேஸ் போடலாம்னு சொல்ல சீராங் வேணாம்னோ ஜென் எந்த ஒரு தப்புமே பண்ணல, எல்லா தப்புமே ஏன் மேலதான், நான் அதான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஆனா எவிடன்ஸ் எல்லாமே ஜென்னுக்கு எதிரா இருக்கு. ஹீயோ ஏதாவது ஒரு பிரச்சனை தான் என்கிட்ட டைரக்டா சொல்லு, என்னால அவனுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல அப்ப சீராங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே என்ன ஜென்னோட வீட்டுல இறக்கி விட, நான் ஜென்னை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஜென்னோட வீடும் வருது. கூட வரேன்னு சொல்றான். ஆனா சீராங் வேணாம்னோ இது கணவன் மனைவியோட பிரச்சனை, நாங்க 2 பேருமே முதல்ல பேசி தீர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீ வான்னு சொல்லப்போம் சீராங்க டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்ப தன்னோட வீட்டுக்கு தான் வருவான். அப்பதான் டைம் இருச்சாக லானையும் ஒருத்தருக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு தயக்கத்தோட இருக்க லானோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டான். அதெல்லாம் நோட் பண்ண லானோ நீ எதனால இப்படி நடந்துக்கிறன்னு கேட்டா நிகழ்காலத்தை தான் சீராங்க மீட் பண்ணதாவும் சீராங் ஜென் மேல எந்த ஒரு தப்பு இல்லனும், அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவங்க மேலதான் தப்புன்னு ஃபீல் பண்ணான். அதோட ஜென் சீராங் 2 பேருமே மறுபடியும் சேர போறதாவும் சொன்னாங்க. நான் தான் ஒருவேளை உன் ஃப்ரெண்டு ஜென்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதெல்லாம் கேட்ட லானோ உன் வார்த்தையை நம்பி ஜென்னை இன்னைக்கு எவ்வளவு அடிச்சேன் தெரியுமா, நாளைக்கு நேரா அப்பயே அவனை கட்டுப்பிடிச்சாந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல மன்னிப்பு கேட்க போற சரி எதுக்காக கட்டுப்பிடிக்கணும்னு கேட்டா ஏன்னா நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்கறதுக்காக அவனை கட்டிப்பிடிச்சா என்ன தப்புன்னு கேட்கவும் யோசிச்சு பாக்குறான். அவன் ஜென்னை பத்தி தப்பா புரிஞ்சிருப்பான். அதோட சீராங்க வரச்சுல அவங்க கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே லான் மூலமா தான் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அப்ப தான் பண்ணது தப்பு தான் ஃபீல் பண்ணவும் லானை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்க அவங்க அப்படியே அதிர்ச்சியில நிப்பாங்க. அதே டைம் மேரேஜ் முடிஞ்சு அவங்க காலத்துக்கு வரவும் இந்த ஈத்தனையும் சடனா கட்டிப்பிடிச்சான். ஒருவேளை ஏன் மேல எதுவும் அவனுக்கு காதல் வந்துருச்சான்னு யோசிக்க கட் பண்ணாத கடத்தலாம். அதாவது 2021 தான் ஜென்னுக்கும் சீராங்க மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கான ரிகல்சல் தான் நடந்துட்டு இருக்கவும் அங்க லானு வராங்க. அவங்களுக்கு முன்னாடி அங்க இருப்பான். இவன் கடந்த காலத்தை சேர்ந்த பார்த்த உடனே லானுக்கு வருங்காலத்தை சேர்ந்த இவங்களை கட்டி பிடிச்சிருப்பானு அந்த விஷயம் ஞாபகம் வரவும் திடீர்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு ரூமுக்கு வந்து வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்த்தாலே எனக்கு பதட்டமா இருக்குன்னு வெக்கப்பட்டு துணை மனைப்பெண்ணுக்கான ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிட்ட வராங்க. சைனாவோட வழக்கு போல இந்த மேரேஜ்ல எல்லாம் 4 துணை மனைப்பெண்ணு 4 துணை மாப்பிள்ளையும் இருப்பாங்க. அவங்க தான் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் வரவே இருப்பாங்க. அதுக்கான ரிகல்சல் தான் போயிட்டு இருக்கப்போ லானு கிட்ட நட்பா பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எப்பவுமே சிரிக்காம சிடுமூஞ்சோடவே இருக்கான். அதுவும் முக்கியமா லான மதிக்காத மாதிரியே பேச அவங்களுக்கு கடுப்பாகுது. ஏன்னா லான் 2 காலகட்டத்தை சேர்ந்து மீட் பண்ணிருப்பாங்க. எதிர்காலத்தை சேர்ந்த இவங்க கிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்திருப்பான். ஆனா இந்த கடந்த காலத்தை சேர்ந்த 2021 சேர்ந்த இவங்க கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கவும் இவங்க 2 பேரும் ஒரே ஆளா இருந்தாலும் இவங்க 2 பேர் கேரக்டர் வேற வேற. கடந்த காலத்தை சேர்ந்த உங்களுக்கு பிடிக்கல. இப்ப மேரேஜ் ரிகர்சல்ல கல்யாண பொண்ணுக்காக தான் காத்துட்டு இருக்கவும் கல்யாண பொண்ணு வராங்க. அவங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட விடணும். அப்ப அங்க யானும் வரான். அவன் தங்கச்ச கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கால் வருது. அதை பார்த்துட்டு இந்த கால் எனக்கு ரொம்பவே முக்கியமானதுனும் ஏன் இடத்துல இந்த கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பாத்துக்குவானோ எங்களுக்கு ஒரு சகோதரம் மாதிரி தான் சொல்லிட்டு யானங்கிருந்து கிளம்பி மண்டபத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. அந்த கால்ல ஒரு கான்ட்ராக்ட பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சீராங் ஒரு ஃபேமஸான ஆக்டர், நிறைய கம்பெனிகளுக்கு ஆடும் பண்ணி தந்துட்டு இருப்பாங்க. ஆனா சீராங் இப்ப மேரேஜ் ஆக போறதால அவங்க மார்க்கெட் வேல்யூ குறைய போறதுங்கிறதால சில கம்பெனி ஆட்ல இருந்து அவங்களை தூக்க போறதா சொல்றாங்க. ஏன்னா அவங்களை எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்றாரு. சீராங்க்கு மேரேஜ் ஆனா என்ன, அவ கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க தான் போறா. அதனால என்னன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாலும் அவங்களும் சீராங் இனிமேல் தன்னோட கம்பெனி விளம்பரத்தில் நடிக்க வேண்டியதுலன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே பல கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. யான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். ஏன்னா அதை நம்பி தான் இவனோட வாழ்க்கையும் இருக்கு. உள்ள மேரேஜுக்கான ரிகர்சலும் போயிட்டு இருக்க சீராங்கோட கையில ஜென் மோதிரத்தை மாத்தி விடுறான். அதை பார்க்கும் போது லான் அழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக அல்றன்னு கேட்டா உனக்கு கல்யாணம் நடக்க போதுல அதான் எண்ணி அறியாம ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்லவும் அந்த ரிகர்சல் எல்லாம் முடிஞ்சு சீராங்க அவங்களோட ரூமுக்கு வராங்க. அங்க யான் கோவத்துல இருக்கான். தான் தங்கச்சிட்ட சில கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து உன்னை தூக்குனதா சொல்லவும் சீராங்க அதை எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, இதுக்கப்புறம் குழந்தை கூட்டி நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறதா சொல்லவும் யானுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் சீராங்கோட மேனேஜரே அவன் தான். சீராங் நடிக்கிறது மூலமா தான் அவனோட வருமானமும் இருக்கு. அந்த வெறுப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அந்த ஜென்னை நீ எப்பவும் நம்பாத. அவன் ஒரு காலத்துல பிளே பாயா இருந்தவன், பல பெண்களோட சுத்தி இருக்கான். நான் சொல்றதை தெளிவா கேளு. ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்றதா இருந்தா அவனை ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட சொல்லு. வருங்காலத்துல அவன் உன்னை எது ஏமாத்தினானா அவன் சொத்தெல்லாம் ஓங்கிட்ட வந்துடும். அதுதான் அவன் வருங்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்ல. ஆனா சீராங்க அதை எதையும் கேட்கல. தனக்கு ஜென் மேல நம்பிக்கை இருக்கணும். இதை பத்தி அதுக்கப்புறம் பேச வேணாம்னு சொல்ல யான் கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப லானை தான் காட்டுறாங்க. ஜென்னை மீட் பண்றதுக்காக அவன் ரூம் எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்கவும் ஜென்னோட ரூமுக்கு வராங்க. அப்ப உள்ள வந்து வேகமா அவனோட முதுகுலி அடிக்கிறாங்க. முகத்தை பார்க்கும் போது அது தெரிய வர சீராங் பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான். பார்த்த உடனே லானோ அதிர்ச்சியில நிக்கவும் அப்ப வெளியில வந்த ஜென் இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா நீ நினைச்சு தெரியாம இந்த அடிச்சிட்ட, அதுக்காக மன்னிப்பு கேட்க அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்ப ஜென் லானை பார்த்து அவன் ரொம்பவே திறமசாலி, அதோட பணக்காரன் கூட, உனக்கு அவன் சூட்டபிளா இருப்பான்னு சொல்ல அங்க இருந்து 2 பேருமே மேரேஜ் ஆளுக்கு வராங்க. அங்க எல்லாருமே ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கவும் கரெக்டா போட்டோ எடுக்கும் போது லான் தவறி கீழே விழுந்துருவாங்க. கட் பண்ணா 2022 இருக்க தான் காட்டுறாங்க. அவன் வேலையை விட்டு போனதால இனிமேல் அந்த கம்பெனில வேலை கிடைக்கணும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அவனே ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்றான். அதுக்காக சின்னதா ஒரு இடத்த வாடகை எடுத்துட்டு அங்க சின்னதா ஒரு ஆபீஸே ஓபன் பண்றான். அப்பதான் அவனுக்கு யான் கிட்ட இருந்து கால் வரவும் மொபைல்ல பேசினவன் அதிர்ச்சி ஆகிறான். உடனே ஜென்னோட வீட்டுக்கு வரவும் அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போது என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்கும் போது சீராங் இறந்து போனதா சொல்றான். அதை கேட்டு அதிர்ச்சி ஆகவும் சந்தேகத்தின் பேர்ல ஜென்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே இடத்துல தான் யானும் இருக்கு. பார்த்து நீ மட்டும் அவளை ஹாஸ்பிட்டல் வெளியில கொண்டு வராம இருந்தானா
அவளுக்கு இந்த ஒரு நிலைமையை வந்திருக்காது. அவ நிலைமைக்கு நீயும் ஒரு காரணம் சொல்ல. கீயும் என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டா, காலையில எனக்கு ஜென்ட் அந்த கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணி பேசினப்ப ஜீராங் இறந்து போயிட்டானோ, இறந்து போன நிலைமையில ஸ்விம்மிங் பூல் இருந்ததா சொன்னா. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் என் தங்கச்சோட மரணத்துக்கு அந்த ஜென் தான் காரணம்னு சொல்ல. ஈதனோட வீட்டுக்கு வந்து சோகமா இருக்க. அங்க டைம் மேரேஜ் ஆனதால லானையும் மீட் பண்றான். சோகமா இருக்கிறத பார்த்துட்டு லான் என்னதான் ஆச்சுன்னு கேட்க, அப்பதான் ஜீராங் இறந்து போனதை பத்தி சொல்லவும் அவங்க கல்யாண வாழ்க்கை நிஜமா நிம்மதியா இருக்க பொறுத்தலன்னு சொல்றாங்க. ஆனா லானால அது ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 2021 இன்னைக்கு தான் அவங்க மேரேஜ் ரிகர்சல்ல பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அங்க சீராங் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு கேட்கவும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஸ்டே தானோ. ஜென் சீராங்கோட கல்யாணத்துக்கு ஜென்னோட முன்னாள் கதன சேவும் வந்திருப்பான். அங்க இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. அவ அந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனையை பண்ணா. அவ தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு சொல்ல லான் ஜென்னோட நிலைமையை கேட்கறாங்க. அவன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்கவும் சீராங் இறந்து போனதுக்கு ஜென் தான் காரணம்னு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கதா சொல்ல. அதை கேட்ட உடனே லானால தாங்க முடியல. வேகமா ஜென்னை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா இவங்க மீட் பண்ண போறது எதிர்காலத்துல இருக்க ஜென். அதனால அவங்கள தடுக்கிறான். நீ அவசரப்பட்டு எதுவும் தப்பு பண்ண, அதால டைம் இருந்துல பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்ல லானும் சீராங் இறந்து போயிட்டா. சந்தேகத்தின் பேர்ல ஜென்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை உனக்கும் சீராங் இறந்து போனதுக்கு காரணம் ஜென் தான் தோணுச்சுன்னா அதை என்கிட்ட நிரூபி, அவனுக்கு எதிரான ஆதாரத்தை என்கிட்ட காட்டுன்னு சொல்ல. அப்ப டைம் மேரேஜுக்கான டைமும் முடிஞ்சு லான் அவங்க காலகட்டத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் ஜென் சீராங்கோட மேரேஜ் நடக்குது. அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா லாங் அவங்க வருங்காலத்தை பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சேதானம். அந்த சேவை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும்னு யோசிக்கிறாங்க. அந்த சே இன்னைக்கு மேரேஜ் கண்டிப்பா வருவா, வந்து பிரச்சனை பண்ணுவா. அதை பண்ண விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால மணப்பெண் தோழிக்கான ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு முதல்ல ஜென் கிட்ட வராங்க. இன்னைக்கு உன் முன்னாள் காதலி சே இங்க வந்து பிரச்சனை பண்ண போறா. நான் சொல்றதை கேளு, அவ மட்டும் இங்க வந்தானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. அந்த சே எதுவும் வருவாளான்னு சொல்லி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு இந்த ஹோட்டல் ஏகப்பட்ட கல்யாணங்கிறதால 2 டோர் ஓபன் பண்ணிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. ஒன்னு ஃப்ரண்ட் டோர், அடுத்து பேக் டோர். அது தெரிஞ்ச உடனே வேற ஏதாவது டோர் வழியா அந்த சே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்கவும் அப்பதான் ஈய பாக்குறாங்க. கடந்த காலத்துல இந்த ஈ கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. ஜென்னோட முன்னாள் காதலி அவ பேரு சே. அவ இங்க வந்து பிரச்சனை பண்ண போறான்னு அவ போட்டோவை காட்டி ஹோட்டலோட ஒரு பக்க டோர்ல நான் இருக்கேன், இன்னொரு பக்க டோர்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, அவ வந்தா தடுங்கன்னு சொல்லவும் என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்ல நீங்க தடுக்க கூட வேணாம், ஜஸ்ட் அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஈயோட நம்பரை வாங்கிட்டு அவங்க பேக் டோர்ட்ட போய் வெயிட் பண்றாங்க. அப்பதான் ஈ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ சொன்ன பொண்ணு வந்துட்டான்னு. வேகமா ஈ கிட்ட வந்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா அவ கல்யாண மண்டபத்துக்குள்ள போனதா சொல்றாங்க. அவதான் கல்யாண மண்டபத்துக்குள்ள போறான்னு தெரியல, ஏன் தடுக்கலன்னு கேட்டா அதுக்கு நீ என்ன பார்த்தா இன்ஃபார்ம் தான் பண்ண சொன்ன, நான் எதுக்காக அவளை தடுக்கணும்னு கேட்க லான் இப்ப கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்குள்ள வர அந்த சேவை பாக்குறாங்க. சே ஜென் கிட்ட தான் போயிட்டு இருக்க. அவளை வந்து தடுக்கிறாங்க. நீ எதுக்காக அவனை மீட் பண்ண போறன்னு கேட்டா நான் அவனுக்கு வாழ்த்து சொல்லதான் வந்ததா சொல்லவும் நீ வாழ்த்தெல்லாம் சொல்ல வேண்டியதில்ல, நீ எது சொல்றதா இருந்தாலும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா கூட என்கிட்டே கூட எல்லாத்தையுமே நான் போய் ஜென் கிட்ட கொடுக்கறதா சொல்லவும் சேவை தடுக்க ட்ரை பண்றதுல அவங்களுக்குள்ள அவங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்க. எல்லாருமே அவங்க 2 பேத்தையும் தான் பாக்குறாங்க. அப்ப ஈதா அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விடுவான். கல்யாணத்துல எந்த ஒரு தொல்லையும் வரக்கூடாதுன்னு அந்த சேவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு நான் சொல்றது தெளிவா கேளு, சீராங் என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, அவ வாழ்க்கையில உன்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்தா நீ என்ன கோர்ட்ல தான் மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் அந்த சே அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம பார்க்க அழகாவும் பணக்கார வீட்டு பையங்கிற மாதிரி இருக்கவும் நீங்க சிங்கிளான்னு கேட்கற. அதுக்கு பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவான். அது எல்லாத்தையுமே லானும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணா 2022 இருக்க தான் காட்டுறாங்க. சீராங் கேஸோட என்கொயரிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பான். ஏன்னா தான் கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த நேரத்துல தான் கடந்த காலத்தை சேர்ந்த சில மெமரிஸ் அவனுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. சே மேரேஜுக்கு வந்தது, அவங்களை லான் தடுக்க ட்ரை பண்ணது, அப்ப கடந்த காலத்தை சேர்ந்த அவங்களுக்கு உதவி பண்ணது, இந்த மெமரி எல்லாம் அப்டேட் ஆக போலீஸும் ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப கிட்ட நீங்க கடைசியா எப்ப சீராங்க மீட் பண்ணீங்கன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல்ல தான் அவளை கூட்டிட்டு வந்ததே தான் சொல்ல. அப்பதான் அந்த போலீஸ்கார மூலமா ஒரு விஷயமும் தெரிய வருது. சீராங்க இறந்து போன அன்னைக்கு ராத்திரி அவங்க அண்ணனும் கடைசியா அவங்களை மீட் பண்ணிட்டு போயிருப்பான். இந்த விஷயம் தெரியவும் ஏக்கு யான் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா யானை கடைசியா மீட் பண்ணும்போது சீராங்க இறந்து போன அன்னைக்கு காலையில தான் அவங்களை மீட் பண்ணதா சொல்லியிருப்பான். ஆனா ராத்திரி மீட் பண்ண விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டான். ஏன் இந்த விஷயத்த மறைக்கிறான்னு தான் யோசிச்சுட்டு வரவும் அப்ப கிராஸ் பண்ண மாதிரி ஒரு வக்கீல் ஒருத்தர் வராரு. இவரு ஈயோட கம்பெனில தான் வேலை பார்த்த ஒரு வக்கீல். இவருக்கும் ஈக்கு சுத்தமா செட்டே ஆகாது. இப்ப ஜென் சார்பா தான் இவர் வந்திருப்பாரு. மீட் பண்ணி நான் ஜெனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வாதாட போறேன், நம்ம அடுத்த தடவை எதிரிகளா தான் மீட் பண்ணுவோம்னு சொல்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பகையும் வேணாம், இறந்து போனது என்னோட ஃப்ரெண்டு சீரா, அவளுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கவும் அவன் மைண்ட் ஃபுல்லா ஓடுறது ஒரே விஷயம் தான். அவன் டைம் மெரிஜலா மாத்திட்டு இருக்கான். பல விஷயங்களா மாத்த ட்ரை பண்ணிருப்பான். ஒன்னு சீராங் மூலமா இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிருப்பான், அதையும் நிறுத்த முடியல. அடுத்து லான் மூலமா சீராங்கோட கல்யாணத்துக்கு சே வந்து பிரச்சனை பண்றதை தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, அதுவும் நடந்திருக்காது. லான் மூலமாவே அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியும் கடந்த காலத்தை எவ்வளவு மாத்த ட்ரை பண்ணாலும் எதிர்காலத்துல சில விஷயங்களை மாத்தவே முடியாதுன்னு அவன் நினைக்க அங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு வரான். அப்ப டைம் மேரேஜாக லான் அங்க காத்துட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல ஏதோ மாற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேட்க சீராங்கோட மரணத்தையும் ஜென் ஜெயிலுக்கு போறதை நம்மளால தடுக்க முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. நான் அவங்க கல்யாணத்தை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன். சீராங்கோட கல்யாணத்துல சே பண்ண பிரச்சனை மீடியால ரொம்பவே பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா நீ அதை தடுக்க ட்ரை பண்ணதால அதை பத்தி நியூஸ் பண்ணிருக்கு. ஆனா இது அந்த அளவு பெருசா பேசப்படல, ஒரு சின்ன நியூஸ் தான் வந்திருக்கு. இது ஒண்ணுதான் நம்மளால முடிஞ்ச மாற்றம்னு. நிகழ்காலத்துல சீராங்க இறந்து போன விஷயத்துல அவங்க அண்ணன் யான் மேலே சந்தேகப்படுறாங்க போலீஸ்னு சொல்ல. அப்பதான் யானை மறுபடியும் மீட் பண்ணிருப்பான். அந்த விஷயத்தை பத்தியும் சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து
வரும்போது யான் ஈய வந்து மீட் பண்ணி நான் சீராங்க நேற்று ராத்திரி மீட் பண்ணேன், அதனால போலீஸ் என் மேல சந்தேகப்படுறாங்க, நீங்க எதுக்காக மீட் பண்ணீங்கன்னு ஈ கேட்கும்போது சீராங்க ஹாஸ்பிட்டல் இருந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவளை மீட் பண்றதுக்காக ஜென்னோட வீட்டுக்கு போனேன், ஜென்ன ஒரு தப்பான ஆளுன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அவ கேட்கல, அதனால நான் கோவத்துல அங்க இருந்து வந்ததாவும் அதுக்கப்புறம் தான் சீராங்க இறந்து போனதாவும் சொல்ல இந்த எல்லா விஷயத்தையும் ஈ லான் கிட்ட சொல்றான். சீராங்கோட வாழ்க்கையிலும் ஜென்னோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரச்சனையே அந்த சேதான், அவளை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், அவளை தடுக்க வேண்டிய பொறுப்போ உன்னோடதுன்னு சொல்ல தன்னால முடிஞ்ச உதவி பண்றதா லானும் ஒத்துக்கிறாங்க. இப்ப பசிக்குதுன்னு சொல்லி அவனுக்கு லானுக்கு சமைக்கிறதுக்காக போக பின்னாடியே லான் வராங்க. கிட்ட அன்னைக்கு எனக்கு கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டியே, உனக்கு எதுவும் மேல காதல் இருக்கான்னு கேட்க அப்ப ஈயும் எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்கறதா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு, அதனாலதான் பண்ணேன், ஏன் நீ எதுவும் உன்னை காதலிக்கிறான்னு கேட்கவும் லானும் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து நான் அவசரப்பட்டு இவங்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கேன்னு சொல்லி உளறிட்டு மறுபடியும் வெளியில வராங்க. எனக்கு உன் மேல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ என்னை கட்டி பிடிச்சி அதனால திடீர்னு எனக்கு சந்தேகம் வந்ததா சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா சமைச்சுக்க போக மேல சரியான கோவத்துல இருக்காங்க. கட்பனா 2021 தான் காட்டுறாங்க. லான் அவங்க சேனல் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அங்க ஒரு முக்கியமான கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனியோட கேஸ பத்தி தான். அங்க வேலை பார்த்த ஒரு நபர் அந்த வேலையை விட்டுட்டு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறதாவும் இது மூலமா அந்த டெக்னாலஜி கம்பெனி அவர் மேல கேஸ் போட்டிருக்கதாவும் அந்த கேஸ பத்தி தான் எல்லாமே பேசிட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது. அந்த கேஸ்ல அந்த கம்பெனி சார்பா வாதாட போறது ஈதானம். அந்த கம்பெனியை பத்தி விசாரிக்க வேண்டிய பொறுப்பையும் ஏன் ஈய இன்டர்வியூ எடுக்க வேண்டிய பொறுப்பையும் லான் கிட்ட கொடுக்கறாங்க. அப்படியே கட் பண்ணா 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. சீராங்கோட கேஸ்ல ஏதோ ஒரு வகையில அந்த சேஸ் சம்பந்தப்பட்டிருப்பான ஈக்கு சந்தேகமாவே இருக்கு. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன் சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் யான் கிட்ட இருந்து கால் வருது. போலீஸ் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல சொல்லி ஜென்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ தான் என் சார்பா வாதாடணும்னு சொல்ல ஈயும் யான் சார்பா வாதாட சம்மதிக்க அப்பதான் ஜூன் அங்க வரான். ஒரு புது கேஸ் வந்திருக்கு, இதை நம்ம தான் வாதாடணும்னு சொல்ல ஈயும் சீராங்கோட கேஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே வேணாம்னு சொல்ல ஆனா ஜூன் நம்ம நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, கையில இருக்க காசும் காலி ஆகிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கைய வாழ கொஞ்சம் பணம் தேவை, அதுக்கு இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல இப்ப 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. ஜூன் ஒரு பணக்கார கிளைண்ட தான் மீட் பண்ண கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பணக்காரனுக்கு பல பெண்களோட தொடர்புல இருப்பான். அதோட மனைவிக்கு தெரியும் டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதோட அவங்க பசங்களுக்காக ஜீவானம்சமும் கேட்டிருப்பாங்க. அதை தரக்கூடாதுன்னு தான் கேஸ் நடத்தணும்னு சொல்ல ஈக்கு அதுல விருப்பம் இல்ல. அந்த பணக்காரன்ட்ட தப்பு உங்க மேலதான் இருக்கு, பாதிக்கப்பட்ட உங்க மனைவிக்கும் உங்க மகன்களுக்கு ஜீவானம்சம் நீங்க கொடுத்தே ஆகணும், இல்லனா நான் உங்களுக்கு எதிராக வாதாடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஜூன் கிட்ட இனிமேல் இது மாதிரி தப்பான ஆளுங்களுக்காக என்ன கேஸ் வாதாட கூப்பிடாதன்னு சொல்லப்போ ஜூனும் மன்னிப்பு கேட்கறான். அப்பதான் சேவை பத்தியும் அந்த பொண்ணு இருக்க இடத்த பத்தி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க உடனே அங்க வராங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஜென் சார்பா வாதாடுற வக்கீல் இவரோட பேரு சாண்டே. இவர் அவங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கவும் இவர் அவங்களுக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்துட்டு சேவை தேடி தான் இங்க வந்தீங்கன்னா அதால உங்களுக்கு பயன் இல்ல, ஏன்னா அவ இங்க இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஈயும் அந்த சேவை நம்ம மட்டும் இல்ல ஜென் சார்பா வாதாடுற சாண்டேவும் தேடுறாருனா அந்த சேவுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அவளை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்ல கட்பனா 2021 இருக்க லான் ஈய வந்து மீட் பண்ணி ஈ வாதாட போற டெக்னாலஜி கம்பெனி நியூஸுக்காக இன்டர்வியூ வேணும்னு கேட்க என்னால தர முடியாதுன்னு அங்க இருந்து போயிடுவான். அப்பதான் சே வந்து ஈய மீட் பண்ணி அதாவது கடந்த காலத்தை சே வந்து ஈய மீட் பண்ணி அவன் கூட பழக ட்ரை பண்றாங்க. ஆனா ஈக்கு அதுல விருப்பம் இல்லாம அங்க இருந்து போயிடுவான். அது எல்லாமே லானும் பாத்துட்டு இருக்க அந்த சேவும் லான் கிட்ட வந்து ஈய உனக்கு நல்லா தெரியும்னா அவன் நம்பர் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. லான் தர முடியாதுன்னு சொல்லவும் ஈ பார்க்க ஒரு பணக்கார பையன் மாதிரி அழகா இருக்கான், நான் மட்டும் அவனை கரெக்ட் பண்ணிட்டா நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறேன், அப்படி உன்னால எனக்கு உதவி பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, எனக்கு இருக்கவே இருக்கான் நான் மறுபடியும் அவனை தேடி போவேன்னு சொல்லவும் இப்ப 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. அந்த சேவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்க அப்பதான் டைம் மெர்ஜ் ஆக லான் அங்க வராங்க. ஈயோட சிஸ்டம்ல சேவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு பொசசிவா ஃபீல் பண்றாங்க. ஈ கிட்ட நீ எதுக்காக அவளை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஈயும் சீராங்கோட கேஸ்ல இந்த சேக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்றதா சொல்ல அப்பதான் லான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன்னால எதிர்காலத்துல சேவை கண்டுபிடிக்க முடியல, ஆனா கடந்த காலத்துல அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அவளுக்கு கடந்த காலத்துல ஈ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ மட்டும் அவளை கடந்த காலத்துல லவ் பண்ணலாம், எதிர்காலத்தை நம்மளால மாத்த முடியும்னு சொல்ல ஈக்கு அதுல விருப்பம் இல்ல, எனக்கு சேவை பிடிக்கலன்னு சொல்றான். லானும் இதை தவிர ஜென் சீராங்கோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சீராங் இறந்து போக மாட்டானோ அது ஒன்னாலதான் முடியும்னு சொல்ல வேற வழி இல்லாம ஈயும் லான் சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சு அவளுக்கு உதவி பண்றதா சொல்ல இப்ப 2021 இருக்க ஈய தான் லான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஏக்கு இன்டர்வியூ கொடுக்க விருப்பம் இல்ல, ஆனா அவங்க அண்ணன் மூக்கட்டதால இன்டர்வியூக்கு ஒத்துக்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இடையில அங்க சேவும் வந்து ஈ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இந்த சேவை பார்த்தாலே ஈக்கு பிடிக்கல, அதெல்லாம் டைரக்டா எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது, இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஜே லான் கிட்ட நான் என்ன பண்ணாலும் இவன் மதிக்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவனை விடவும் ஜென் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்ல லான் அதை கேட்டுட்டு நான் சொல்றத தெளிவா கேளு, இதுக்கப்புறம் உன் பார்வை ஜென் மேல இருக்கவே கூடாது, இந்த ஈய உனக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல ஜேவும் ஈவோட தகவல் எல்லாம் கேக்குறாங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும், அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், தினமோட ஷெட்யூல் என்னன்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்ல லான் நிகழ்காலத்தை சேர்ந்த ஈ கிட்ட வந்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கடந்த காலத்தை சேர்ந்த சே கிட்ட கொடுக்கவும் 2021 இருக்கு ஈ எங்க போனாலும் அந்த இடத்துக்கு சே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் அவன் வேலை பார்க்குற ஆபீஸ்க்கே வந்துருவாங்க. கடுப்பான ஈயும் நான் எங்க போனாலும் நீ அங்க வந்துட்டு இருக்க, என்ன ஷெட்யூல்லாம் யார் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி மிரட்டி கேட்கவும் அவங்க லானோட பேரை சொல்லிடுவாங்க. ஈக்கு சந்தேகம் ஜூனை தவிர அவங்களோட ஷெட்யூல் யாருக்கும்
யாருக்கும் தெரியாது. அப்ப எப்படி லான் அதை லீக் பண்ணிருப்பான்னு இப்ப சேவை தான் காட்டுறாங்க. லான் வேலை பார்க்குற ஆபீஸுக்கு தான் வந்து எனக்கு நீ ஈய காதலிக்க உதவி பண்றேன்னு சொன்ன, ஆனா அவன் என்னை பார்த்தாலே கோவப்படுறான், எனக்கு ஜென் தான் கரெக்டா இருப்பான்னு மறுபடியும் சொல்ல, லானோ அப்படி எதுவுமே இல்ல, உனக்கு ஈ தான் கரெக்டா இருப்பான், அவனை உனக்கு கரெக்ட் பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு, என்ன நம்பு, நாளைக்கு உன்னையும் அவனையும் டின்னர்ல மீட் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, அன்னைக்கு ராத்திரி நிகழ்காலத்தை சேர்ந்த ஈய வந்து மீட் பண்ணி சேவாவும் கூட டின்னர்ல மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் டைம்ல ஈ கண்டிப்பா என்னோட பேச்சை கேட்க மாட்டான், அவனுக்கு பதிலா நீ தான் அவனோட டின்னர்ல இருக்கணும்னு சொல்ல, ஈ அதுக்கு முதல்ல ஒத்துக்கல. ஆனா வழக்கம் போல லான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால அந்த டின்னருக்கு ஒத்துக்க. அதுக்கு அடுத்த நாள் லான் அவளோட வீட்டுக்கு சேவை கூட்டிட்டு வரா. கதவுக்கு வெளியிலே நின்னோட கண்ணை கட்டி சர்ப்ரைஸ்னு உள்ள கூட்டிட்டு வர 10:06 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் தான் அங்க சேவோட கண்ணை திறக்க வைக்கவும் டைம் ஆகுது. அங்க ஈயும் வரான். டின்னருக்காக வீட்டுல நிறைய ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பான். அங்கேயே லான் இருக்க. அவங்க முன்னாடியே சே கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை பார்க்க முடியாம லான் அவங்க ரூம்குள்ள வேலை இருக்குன்னு போக அவங்க 2 பேருமே என்னதான் பேசுவாங்கன்னு உள்ள இருந்து யோசிச்சுட்டே இருக்க. அப்ப மணியும் 10:50 ஆகுது. இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சேவை வெளியே அனுப்பி ஆகணும் கிளம்ப டோர் ஓபன் பண்ணிட்டு ஈ வரான். சேவைங்கிறத அனுப்புனதா சொல்ல லான் நீங்க 2 பேருமே என்னதான் பேசுனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது டைம் முடிஞ்சு அவன் காலகட்டத்துக்கு போயிடுவான். இப்ப 2021 இருக்க சே லானை வந்து மீட் பண்ணி நீ சொன்ன மாதிரி என்னையே மீட் பண்ண வச்ச, அதுக்காக இந்த ஒரு கிஃப்ட்னு கொடுத்துட்டு போக லான் சோகத்துல இருக்காங்க. ஏன்னா சே ஈயோட சேர்ந்தா சீராங்கோட பிரச்சனை முடியும் தான் நினைச்சாங்க. ஆனா ஈ இப்ப எங்க தன்னை விட்டு பிரிய போறான்னு பயப்பட அதே டைம்ல கடந்த காலத்துல இருக்க ஈயை தான் காட்டுறாங்க. ஜூன் கிட்ட தான் அவன் ஷெட்யூலை பத்தி பேசிட்டு இருக்கான். அவன் ஷெட்யூல் டீடைல்ஸ் எல்லாமே லான் மூலமா தான் சேக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த லானுக்கு எப்படி தன்னோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் ஜூன் தனக்கு சாண்டே மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா ஜூனை தவிரவும் இந்த கம்பெனில இருக்க சில பேருக்கும் ஈயோட ஷெட்யூல் தெரியும். அதுல ஒருத்தர் தான் சாண்டே. இவருக்கு ஏக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது. ஒருவேளை அவர் தான் தன்னோட ஷெட்யூலை பத்தி லான் கிட்ட சொல்லிருப்பானோ. அப்படி சொல்றதா இருந்தா கூட அவங்களுக்குள்ள என்ன சம்மந்தம் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப லான் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஈய பத்தியும் சேவை பத்தியும் தான் யோசிச்சுட்டு வராங்க. அதனால ரொம்பவே குடிக்க வழியெல்லாம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான இல்யூஷன்லாம் தெரியுது. அப்பதான் அங்க 2021 சேர்ந்த ஈயும் வரான். அவனை பார்த்த உடனே 2022 சேர்ந்த ஈ தான் வந்திருக்கான்னு நினைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஈயும் எதுக்காக என்னோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த சேவுக்கு கொடுத்த அவன் மறுபடியும் கண்ணு முன்னாடி வந்தா நான் ஓ மேல கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போகவும் அப்பதான் லானுக்கு இவன் 2021 சேர்ந்த ஈன்னு தெரிய வருது. அப்படியே போதையிலே அவங்க வீட்டுக்கு வர அங்க தூங்கிடுவாங்க. கண்ணை மூடி திறந்தா 2022 சேர்ந்த ஈ இருக்கான். எதுக்காக ஓவரா குடிச்சேன்னு கேட்டா இந்த வீட்டுல நீயும் சேவும் காதலிக்கிறதுனால பார்க்க முடியலன்னு சொல்ல. அப்பதான் ஈயும் நாங்க காதலிக்கிறதா உங்ககிட்ட யார சொன்னான்னு கேட்க. அப்பதான் காட்டுறாங்க சேவும் ஈயும் டின்னர்ல இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்னு. இந்த சே ஜென் கிட்ட மட்டும் இல்ல பணத்துக்காக இன்னும் நிறைய பசங்களை டேட் பண்ணிருப்பான். அந்த டீடைல் எல்லாத்தையுமே ஈ நிகழ்காலத்தை சேர்ந்த ஜூன் மூலமா கண்டுபிடிக்க அதை வச்சுதான் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்னையோ இல்ல ஜென்னையோ நீ தொல்லை பண்ணா உன்னை பத்தின பல உண்மைகள் வெளியில வரன்னு சொல்லி மிரட்டி இருப்பான். இது எல்லாத்தையுமே லான் கிட்ட சொல்லி எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லானுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பதான் ஈ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இப்ப ஜென்னோட வாழ்க்கையில சே வர வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தும் எதிர்காலத்துல எந்த ஒரு மாற்றமே இல்ல. அப்ப சேவை தவிர ஜென்னுக்கு வேற எதுவும் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லனா அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் மேல நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்ல 2021 இருக்க லான் ஜென்னோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்ப நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அவங்களுக்குள்ள காதல் எப்படி இருக்கணும் அது சம்பந்தப்பட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புவோம். பின்னாடியே ஜென் வரான். எங்க போறான்னு கேட்டா பார்ட்டிக்கு போறதா சொல்ல லானுக்கு சந்தேகம் வந்து நானும் கூட வரேன் ஜென் கூடவே அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க எந்த ஒரு பொண்ணும் ஜென்னுக்கு பக்கத்துல வராம லான் தான் பாத்துக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஜென்னும் ஏன் இப்படி யார் கூடவே என்ன பேச விட மாட்டேன்னு கேட்டா உன் நல்லதுக்கு தான் சொல்ல. அதை பார்த்து ஜென்னே கடுப்பாக்குறான். அப்ப லானும் ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதா இருந்தா அதை போட்டோ எடுத்து உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுப்பேன்னு சொல்லவும் அவனும் பயந்து போய் அமைதியாயிடுவான். இப்ப லான் அந்த பார்ட்டில இருந்து தன்னோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்பதான் ஒரு நியூஸும் பாக்குறாங்க. பார்ட்டில லான் ஜென் கூடவே இருந்ததால ஜென்னுக்கும் லானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எழுதி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக அங்க டைம் மேரேஜ் ஆகிறதால ஈயும் அங்க வரான். அந்த நியூஸ் அவனும் பாக்குறான். அதோட லான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூஷன் சென்டர் இருக்கு அங்க போ உன் மனசு அமைதியா இருக்குன்னு சொல்ல லானும் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல இப்பவே நான் இந்த நியூஸை பார்த்து பெரிய டென்ஷன்ல இருக்குன்னு சொல்லவும் அப்போ உன் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க லான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இதான் உதவி பண்ண நாளுக்கு நாள் லானுக்கு ஈ மேல காதல் அதிகமாயிட்டே வருது. அப்படியே கட் பண்ணா 2021 இருக்க ஈ தான் காட்டுறாங்க. ஜூன் ஈ கிட்ட வந்து இந்த நியூஸை பாருன்னு சொல்லிட்டு லானுக்கும் ஜென்னுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்குமே அதை தான் காட்ட ஈ அதை பார்த்துட்டு பெருசா எடுத்துக்க மாட்டான். இந்த பொண்ணுக்கும் ஜென்னுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல. அப்பதான் ஈக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த போட்டோவை ஒரு பார்ட்டில தான் எடுத்திருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு செலிபிரிட்டிஸும் பணக்காரங்க தான் வருவாங்க. அங்க நிறைய பணக்காரங்க வரும்போது எதுக்காக எல்லாத்துலயுமே இந்த ஜென்னை மட்டும் எதுக்காக அதிகமா போட்டோ எடுத்துக்கன்னு யோசிக்க அப்போ ஜூனோ சீராங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு பெரிய ஆக்டரும் கூட அவளை கல்யாணம் பண்ணதால ஜென் பாப்புலரா இருக்கலாம் அதனால கூட இந்த போஸ்ட் வந்திருக்கலாம்னு சொல்ல இப்ப ஜென்னோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் லான் இருக்காங்க கூட சீராங்க இருக்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் போடுறாங்க. ஏன்னா ஜென்னும் லானும் லவ் பண்றதா ஒரு போஸ்ட் வந்திருக்குமே அதை சரி பண்றதுக்காக தான் இப்படி ஒரு போஸ்டா ஃபேமிலியா போட்டிருப்பாங்க. அப்பதான் அங்க ஈயும் வரான். ஈ கிட்ட அந்த போஸ்ட பத்தி கேட்கவும் அதுக்கு ஈயும் ஜென்னுக்கு லானுக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்காது நான் நம்புறேன்னு சொல்ல எல்லாருமே ஒன்னா
சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கடந்த காலத்தை சேர்ந்த ஈய பார்த்த உடனே லான் அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. ஈயும் பின்னாடியே வரான். என் ஷெட்யூலை பத்தி யாரு உனக்கு கொடுத்தது, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஜூன் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூஷன் சென்டரை பத்தி பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் பேசுறதுக்கு முன்னாடியே லான் அந்த சென்டரோட பேரை கரெக்டா சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கேட்ட ஈயும் என்ன பத்தின பல விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இப்ப கூட இந்த சென்டரை பத்தி உனக்கு எப்படிதான் தெரிஞ்சிருக்குன்னு கேட்க அவங்களே எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. டைம்லைன் மேரேஜாக வழக்கம் போல லான் ஈயும் மீட் பண்ண லான் கோபத்துல இருக்காங்க. ஏன்னா 2021 சேர்ந்த ஈ லான தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அதோட நிறைய கேள்வியும் கேட்டு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கவன் தான் அந்த கோவத்துல இவங்கிட்ட காட்டுறாங்க. அதோட என்கிட்ட பேசாதன்னு சொல்லி ரூம்ல இருந்து வெளியில அனுப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆகுது 2022 சேர்ந்து ஈய தான் காட்டுறாங்க. அந்த லான் கோவமா இருக்க அப்படி எப்படிதான் சமாதானப்படுத்துறன்னு யோசிச்சுட்டு இருக்கவும் அப்பதான் வான் கிட்ட இருந்து கால் வரவும் ஈ வான வந்து மீட் பண்றான். வானம் தான் தங்கச்சி சீராங்கோட மரணத்தை கண்டிப்பா ஜென் தான் காரணம்னும் அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு கோவமா திட்டிட்டு போயிட்டு இருக்க போற வழியிலேயே ஜென்னை மீட் பண்றான். என் தங்கச்சி செத்து போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லி அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அதுக்கு ஜென்னும் நான் ஏன் மனைவியை கொல்லணும், அவ இறந்து போற அன்னைக்கு கடைசியா மீட் பண்ணது ஒன்னதான் முக்கியமான விஷயம். இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் சே என்ன மீட் பண்ண வந்ததுதான். ஆனா சேவுக்கு நான் இருந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி எப்படி தெரியும், அந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு நீ மட்டும் தான். ஏன் நீ சீராங்க கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இதான் அவங்கள சமாதானப்படுத்துறான். இப்ப கட் பண்ணா 2021 இருக்க லான தான் காட்டுறாங்க. அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி எதிர்காலத்தை மாத்த முடியல. அப்ப ஜே கண்டிப்பா மறுபடியும் ஜென்னோட வாழ்க்கையில வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவளை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த ஜே 2021 சேர்ந்த வான மீட் பண்ணிருப்பா. அத லான பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எதுவும் சம்பந்தம் இருக்கான்னு யோசிக்க இப்ப 2021 சேர்ந்த ஈய தான் காட்டுறாங்க. அவன் ஜூன் கிட்ட வந்து இந்த சாண்டேவுக்கும் லானுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு லானோட வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இப்ப லான தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே தான் இறங்கி வந்துட்டு இருக்கும் போது அப்ப கடந்த காலத்துல சேர்ந்த ஈ வரத பார்த்துட்டு உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஈயும் வீட்டுக்கு வந்துடும். கதவை தட்டி பாக்குறான், யாருமே திறக்கல. அதைட்டு இங்கதான் சுத்தி எதுவும் இருப்பாளான்னு சொல்லி கீழே வந்து பல இடமும் தேடிட்டு இருக்க. அவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி லான் ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிட்டு இருக்க. அதே டைம் 2022 இருக்க ஈ தான் காட்டுறாங்க. அவனும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு தான் வரான். அப்பதான் டைமும் மெர்ஜாக ஆரம்பிக்குது. லான் எங்க நீ பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு ஜூனோட வாய்ஸ் கேக்குது. அதோட வீட்டுக்கு கீழே ஈயும் ஜூனும் அந்த லான் எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவங்க லானை பாத்துருவாங்க. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணி போகவும் அந்த காரை நிகழ்காலத்தை சேர்ந்த ஈ பாத்துருவான். இது தன்னோட கார் தானே, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு யோசிக்கவும் அப்பதான் பின்னாடி இருக்க பால்கனி ஓபன் பண்ணிட்டு வெளியில வரான். அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அங்க கிளைமேட் டோட்டலா சேஞ்சா இருக்கு. சந்தேகப்பட்ட மறுபடியும் ஒரு விண்டோ கிட்ட போறான். அந்த விண்டோ கிட்ட வெதர் வேற மாதிரி இருக்கு. அந்த பால்கனி கிட்ட வெதர் வேற மாதிரி இருக்கு. அந்த பால்கனி வழியாவே கீழே இறங்கி பக்கத்துல இருக்க கடைக்கு வரான். அது அவங்க வழக்கமா வருவாங்களே ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்க வந்து பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட் ரெனோவேஷன் ஒர்க்ல தான் இருக்கு. அப்பதான் ஈக்கு புரிய ஆரம்பிக்குது தான் கடந்த காலத்துல இருக்கிறதா. அவங்க இருக்கிற வீட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போனோம். அது மூலமா எதிர்காலத்துக்கு போக முடியும். அதுவே பின்னாடி இருக்க பால்கனி வழியா வந்தா கடந்த காலத்துக்கு போக முடியும்னு கண்டுபிடிக்கும். இப்ப கட் பண்ணா 2021 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. லானை விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அது லான் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அங்கதான் வந்து லான் ஒளிஞ்சிருக்கவும் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து லானை மறுபடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் மறுபடியும் கேட்கறேன், என்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியும், அதை யாரு உனக்கு கொடுத்தா, ஒருவேளை சாண்டே தான் கொடுத்தானா, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கவும் அந்த ஹோட்டலோட ஓனர் அங்க வராங்க. இது என்னோட ஹோட்டல், என் ஃப்ரெண்டை மிரட்டக்கூடாதுனோ, அதோட க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல ஈயும் லானை பார்த்து நான் மறுபடியும் உன்னை மீட் பண்ண வருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. 2022 இருக்க ஈய தான் காட்டுறாங்க. லான் அவங்களுக்காக ஒரு செய்தி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்க காலகட்டத்துல 2021 சீராங்கோட யானும் சேவும் ஒன்னா மீட் பண்ணதா பார்த்திருப்பாங்க. அந்த விஷயத்தை அங்க இருக்க ஒரு போர்டுல எழுதிருப்பாங்க. அதை ஈ பார்த்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு லானை தேடுறாரு. ஆனா ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால லான் வரல. அதனாலதான் லான் ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கவும் 2021 ஒரு இன்டர்வியூல இருப்பாங்க. அதனால பால்கனி வழியா 2021 காலகட்டத்துக்குள்ள வந்து லானை தான் மீட் பண்ண போறாரு. அங்க லான் ஒரு குழந்தைகிட்ட இன்டர்வியூ முடிச்சிட்டு வரும்போது ஈ லானை வந்து மீட் பண்ணி தனியா கூட்டிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. ஆனா லானை பொறுத்த வரைக்கும் இவர் 2021 சேர்ந்து ஈன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எதுக்காக என் பின்னாடியே வந்து என்ன தொல்லை பண்றேன்னு கேட்கவும் அதுக்கு ஈயும் நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, சீராங்கோட அண்ணனும் சேவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணாங்களான்னு கேட்க இதெல்லாம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா அதுக்கு ஈயும் நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்ல லானும் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா ஒரே ஒரு விஷயம், இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்து நீங்க எனக்கு தொல்லையே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஈயும் ஒத்துக்கிறான். அதனால லானும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நான் சேவை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணும்போது அவ யானை மீட் பண்றதை என் கண்ணால பார்த்ததா சொல்லவும் ஈக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த யானை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கானோ, அவன் மேல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட மணி 10:52 ஆக போறதால லானை பார்த்து இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வர மாட்டேன், நீ தான் என்ன தேடி வருவன்னு சொல்ல அதே இடத்துல ஈ மறைஞ்சு போகவும் அப்பதான் லானுக்கு புரிய வருது இது 2021 சேர்ந்த ஈ இல்ல, தான் கூட இருக்கிற 2022 சேர்ந்த ஈன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவனால எப்படி இந்த காலகட்டத்துக்கு வர முடியும்னு யோசிக்க அதுக்கு அடுத்த நாள் டைம் எடுத்துதான் காட்டுறாங்க. லான் ஈயை மீட் பண்ணவும் 2021 காலகட்டத்துக்கு நீ எப்படி வந்தன்னு கேட்கவும் ஈயும் பால்கனி கூட்டிட்டு வரான். இங்க என்ன வித்தியாசமா இருக்கு நோட் பண்ணுன்னு சொல்லவும் அவங்களுக்கு எதுவும் பெருசா தெரியல. அப்பதான் ஈயும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்க அப்பதான் அவங்களும் கிளைமேட்டை ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. இது அவங்க காலகட்டத்தில் இருக்க அதே கிளைமேட். அப்பதான் 2021 தான் இருக்கணும். இந்த வீட்டோட முன்கதவு வழியா போன எதிர்காலத்துக்கும் அதுவே பால்கனி வழியா வந்தா தான் காலகட்டத்தில்
காலகட்டத்திலும் இருக்க முடியும் புரிஞ்சுக்க. அப்ப ஈயும் வருங்காலத்துல சீராங் இறந்து போயிட்டான். ஆனா இந்த காலகட்டத்துல சீராங் உயிரோட இருக்கா. நான் அவளை பார்த்தே ஆகணும்னு சொல்ல ரெண்டு பேருமே அங்க இருந்து உடனே ஜென்னோட வீட்டுக்கு தான் வராங்க. சீராங்க பார்த்தோட வேகமா போய் கட்டி பிடிச்சு இதுக்கப்புறம் நீ ரொம்பவே பத்திரமா இருக்கணும்னு சொல்ல சீராங் ஜென் ரெண்டு பேருக்குமே எதுவுமே புரியல. அப்ப லான் ரெண்டு பேருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காங்க. அப்ப சீராங்க ஜென்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா, அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களான்னு கேட்கவும் அவங்களும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதோட அவங்களுக்கான டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 10:52 ஆக போறதால லானும் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்க இருந்து வெளியில வரவும் ஈயும் நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரைக்கும் நம்ம காதலர்கள், என்னால உனக்கு தான் கேட்ட பேருன்னு சொல்ல லானும் பிரச்சனை இல்ல எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காமல இருக்க போறான்னு கேட்கவும் அதை கேட்டுட்டு உனக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேட்கும் போதே மறைஞ்சிருவான். அப்படியே கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. ஒரு டெக்னாலஜி கம்பெனி சம்பந்தப்பட்ட கேஸ் தான் வாதாட போறான். அந்த கம்பெனி கேஸ பத்தி தான் லான் நியூஸா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கவர் பண்ண எல்லா நியூஸையும் டைம் மெர்ஜ் ஆகும்போது எதிர்காலத்தை சேர்ந்த கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அது கீயும் நான் வாதாட மூடி இருந்த கேஸோட டீடைல்ஸும் இப்ப இருக்க கேஸோட டீடைல்ஸ் ரொம்பவும் வேற இருக்கு. ஒருவேளை பட்டர்ஃபிளை எஃபெக்டால இது எதுவும் மாற வாய்ப்பு இருக்கு. போதாக்குறைக்கு சாண்டே ஏன்னா பழி வாங்குறதுக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பான். நீ எனக்காக ஒரு உதவி பண்ணு, கடந்த காலத்தை சேர்ந்து என்ன போய் பாரு. அதாவது 2021 இருக்க அவங்கிட்ட சாண்டேவை நம்ப வேணாமனோ டெக்னாலஜி கம்பெனி சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ்ல நிறைய ஃப்ராட் தானே நடக்குதுன்னு போய் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல லானும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரி, அந்த விஷயத்தை அவன் நம்புவானான்னு கேட்டா கண்டிப்பா நம்ப மாட்டான். ஆனா நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, முன்னால முடிஞ்சா அவனை இந்த இடத்துக்கு வை, அவன் என்ன நேர்ல பார்த்தா என் பேச்சை கேட்பான்னு சொல்லப்போம். இப்ப 2021 தான் காட்டுறாங்க. லான் வந்து மீட் பண்ணி டெக்னாலஜி கேஸ்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும், அதுல உங்களுக்கு கிடைச்ச ஏகப்பட்ட எவிடன்ஸ் ஃபேக் எவிடன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, முக்கியமா சாண்டேவை நம்பாதீங்கன்னு சொல்லப்போம். நீ கடந்த கொஞ்ச நாளாவே என்ன பார்த்தா பயந்து ஓடிட்டு இருந்த, திடீர்னு என்கிட்ட வந்து என் கேஸ பத்தி பேசுற, இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்கவும் உங்க எல்லா கேள்விக்கான பதிலும் என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி சரியா 10:05 முன்னாடி நீங்க என் வீட்டுல இருக்கணும், அங்க நீங்க ஒரு ஆளை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, அங்க உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும்னு சொல்ல லான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரியே லானோட வீட்டுக்கு வரான். ஆனா 10 மணிக்கெல்லாம் வர அவனை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. லானும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எதிர்காலத்துல நீங்க இந்த வீட்டுல தான் இருக்க போறதாவும் 4 மாசத்துக்கு அப்புறம் இருக்க போற உங்க எதிர்காலத்தை இங்க நீங்க மீட் பண்ண போறீங்கன்னு உண்மையில சொல்ல அது கீயும் என் கண்ணால பாக்குற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப மாட்டேன்னு சொல்ல மணி 10:06 ஆகுது. ஆனா டைம் மேரேஜே நடக்கல. எதிர்காலத்துல இருக்க ஈயும் சரி கடந்த காலத்துல இருக்க லானும் சரி ஏன் டைம் மேரேஜ் ஆகல, ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலன்னு புரியாம இருக்க. அப்ப 2021 இருக்க ஈயும் லான் கிட்ட நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க, இந்த டெக்னாலஜி கேஸ பத்தி உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அது மூலமா உனக்கு தேவையான நியூஸ கலெக்ட் பண்றதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன இங்க வர வச்சிருக்க, ஆனா இதுக்கப்புறம் உன்னை நம்ப போறதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப 2022 இருக்க ஈயும் 2021 இருக்க லானும் எதனால இன்னைக்கு டைம் மேரேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல அது சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. டைம் மேரேஜ்ல இருக்கும்போது ரெண்டு காலகட்டத்தை சேர்ந்த ஒரே நபர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண ட்ரை பண்ணாங்களாம். அந்த டைம் மேரேஜ் உடைய வாய்ப்பு இருக்கு, அது மூலமா மறுபடியும் டைம் மேரேஜ் நடக்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கவும் ரெண்டு பேருமே இன்னைக்கு மீட் பண்ணல சரி, ஒருவேளை இதே நிரந்தரமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியாமலே போயிடுமோன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2022 இருக்க தான் காட்டுறாங்க. லான் இதுக்கப்புறம் பாத்துடவே முடியாதான்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல அவ போட்டோவே பாத்துட்டு இருக்கவும் அதை ஜூன் பாத்துருவான். உடனே லான் அதை மறைக்கவும் எதுக்காக அவங்க போட்டோவை பாத்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டா இதுக்கப்புறம் அந்த லானை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லவும் ஜூன் முதல்ல இந்த விஷயம்லாம் நம்ப மாதிரி தான் இருந்தான். ஆனா சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவன் இந்த விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனால கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால அவளை ரொம்பவே மிஸ் பண்ற. 2021 இருக்க அந்த பொண்ணை உன்னால பார்க்க முடியாது சரி, ஆனா இந்த காலகட்டத்துல இருக்க அந்த பொண்ணை உன்னால பார்க்க முடியும்ல, அப்ப போய் அவளை பாருன்னு சொல்லவும் இது நல்ல ஐடியாவா தோண வேகமா லானை தான் மீட் பண்றதுக்கு அவங்க வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு போறான். அங்க ஆபீஸ்க்கு வெளியில இருக்க ஆளுங்க கிட்ட லானோட பேர் சொல்லி விசாரிக்கவும் லான் தானே ரிப்போர்ட்டர் மூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, வேணா ரிப்போர்ட்டர் மூவே அங்க வராரு, நீங்க அவரை போய் கேளுங்க, அவங்களுக்கு லான் இருக்க இடம் தெரியும் சொல்லவும் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். மூக்கிட்ட வந்து தான் லானை பார்க்க வந்ததாவும் அவளை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல தேவையில்லாத விஷயத்துக்கு இங்க வரதை இதோட நிறுத்திக்கும், லான் எனக்காக காத்திருப்பா, நான் அவளை மீட் பண்ண போறதா சொல்லிட்டு மூ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. மூவும் லானும் காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து ஆல நிம்மதியா இருக்க முடியல. அதோட ரெண்டு டைமும் மறுபடியும் மெர்ஜ் ஆகுமான்னு சந்தேகத்தோட தான் வீட்டுல இருக்கவும் மணி 10:06 ஆகுது. டைம் மெர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அதோட லானும் இன்னைக்கு வேலை முடிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், 10:07 தான் வந்திருப்பாங்க, அதனால டோர் ஓபன் பண்ண முடியாது. அதே டைம் வீட்டுக்குள்ள இருக்க லான் எங்க தான் இருப்பான்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க லான் வீட்டுல இல்லன்னு தெரியவும் அப்ப 2021 தான் இருப்பான்னு சொல்லிட்டு பால்கனி வழியா கீழே வர அங்க லானும் வராங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க அப்ப நீ ஏன் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆச்சுன்னு கேட்டா ஒரு பொண்ணு கடன் தொலையால தற்கொலை பண்ணிக்க போனா அந்த பொண்ணு நியூஸ் தான் கவர் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆனதா சொல்லவும் வேகமா வந்து லானை கிஸ் பண்ணிடுவான். அதுல லானு ஒரு செகண்ட் திகச்சு போய் நின்னாலும் அடுத்த செகண்ட் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிட்டு இருக்கவும் நீ எதனால திடீர்னு கிஸ் பண்ணன்னு கேட்டா அப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். தான் எதிர்காலத்துல உன்னை மீட் பண்ண சேனலுக்கு போனதாவும் அப்படி சேனலுக்கு போகும்போது நீயும் லவ் பண்றத யாரும் சொன்னாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல லான் அதை நம்ப மாட்டான். மூ மேல எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு, அவரோட குரு, மத்தபடி அவர் மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, முக்கியமா நீ நானும் ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்கும், ரூம்மேட்ஸா இருக்கும், அதோட எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா 2021 இருக்க லானை தான் காட்டுறாங்க. அவங்க சேனல்ல வேலையில இருக்கும்போது மூ வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஒரு கம்பெனி இல்லீகலா பல பேருக்கு லோன் கொடுத்து அவங்களை டார்ச்சர் பண்ணி அதிகமா பணம் கேட்டிருக்கும், அந்த கம்பெனில இருந்து யார் யாருக்கெல்லாம் லோன் போயிருக்குங்கிற டீடைல்ஸ் தான் லான் கிட்ட கொடுக்கவும் லான் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி
பார்க்கும்போது தான் அதுல சீராங்கோட அண்ணன் யான் பேரும் இருக்கும். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி லானுக்கு சந்தேகம் வரவும் யானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் யான் அவன் கார்ல ஏறி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க. பின்னாடி அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக லான் ஓடி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் 2021 சேர்ந்து அங்க வரான். என் கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப லான் கிட்ட நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்கவும் நீ தானே என்கிட்ட உதவி கேட்ட அதனாலதான் வந்தேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா யானோட கடனை பத்தின விஷயம் தெரிஞ்ச உடனே அது எப்படியாவது 2022 இருக்க ஈக்கு தெரியப்படுத்தி ஆகணும்னு 2021 இருக்க ஈய வந்து மீட் பண்ணி யான் அதிகமா கடன் வாங்கியிருக்காரணும் அந்த கடன் வாங்கின கும்பல் ரொம்பவே ஆபத்தானங்கிற டீடைல் எல்லாத்தையுமே அந்த 2021 இருக்க ஈ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவன் மூலமா வருங்காலத்துல இருக்க ஈக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்டேட் ஆகும்னு. ஆனா லான் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா 2021 இருக்க ஈ அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருப்பான். அப்பதான் மணி 10 ஆகவும் டைம் மெர்ஜ் ஆரம்பிக்குது. 2022 இருக்க ஈக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டு இருக்க லானும் கடந்த காலத்தை சேர்ந்த ஈயும் சீராங்காட உடனே யானை தான் ஃபாலோ பண்ணி போறாங்கிற விஷயம் தெரியவும் உடனே அவங்களை தேடி போக ஆரம்பிக்கிறான். அதே டைம் இப்ப யானை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பணம் கொடுத்த ஆளுங்க சீக்கிரமா பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே கடந்த காலத்தை சேர்ந்த லான் ஈயும் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு 2022 சேர்ந்த ஈயும் வரான். அதை லான் பாத்துருவாங்க. அவனை எப்படியாவது நான் பார்க்க வைன்னு சொல்லிட்டு 2021 இருக்க ஈயை மீட் பண்றதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கும் போது எதிர்காலத்தை சேர்ந்தவன் மறைஞ்சு போயிடுவான். அதை பார்த்தா லான் பயந்து போகும். பக்கத்துல இருக்க பூத்தட்டி மேல இடிச்சிருவாங்க. அந்த சவுண்ட் கேட்டு யான் அங்க வர லான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கதை பார்த்துட்டு என்ன நீங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி இங்க வரீங்களான்னு கேட்கவும் நாங்க ஃபாலோ பண்ணல நாங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு வந்தோம். அதை முடிச்சுட்டு நடந்து வரும்போது தான் எதிர்த்து அவங்களை மீட் பண்ணதா சொல்லவும் அந்த கடங்காரங்களும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. யான் அங்க இருந்து கிளம்பும் போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதுக்கு தனியா கூட்டிட்டு வந்துருவான். லான் மட்டும் அந்த இடத்துல தனியா இருக்க அவங்க வாட்ச பாக்குறாங்க. மணி 10:52 இன்னும் ஆகல. ஆனா அதுக்குள்ளே எதிர்காலத்தை சேர்ந்த மறைஞ்சு போயிருப்பான். அதுக்கான காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு விதி இருக்கணும். அதனாலதான் அவன் மறைஞ்சு போனதா புரிஞ்சுக்க. இப்ப கடந்த காலத்தை சேர்ந்த அதாவது 2021 சேர்ந்த யான் கிட்ட நீங்க கடன் வாங்கின விஷயம் சீராங்க்கு தெரியுமான்னு கேட்க சீராங்க்கு இந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாது. எக்காரணத்தை கொண்டு நீ சொல்லிடாதன்னு சொல்லப்போம். நீங்க எதுக்காக கடன் வாங்கினீங்கன்னு கேட்கும் போதுதான் கடன் வாங்கி நிறைய பணத்தை சுதாரணதாகும். கேம்லிங் அதிகமா விளையாடுறதால என்கிட்ட இருக்க பணம் எல்லாம் போயிடுச்சு. அதிகமா கடன் வாங்கி விளையாட ஆரம்பிச்சு. அதனால மொத்தம் எனக்கு 2 மில்லியன் கடன் இருக்கதா சொல்லவும் இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தான் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறான். அதனால நாளை காலையில முதல் வேலையா என்ன வந்து ஆபீஸ்ல மீட் பண்ணுங்கன்னு சொல்லவும் அதுக்கு அடுத்த நாள் யானை சொன்ன மாதிரி அவன் ஆபீஸ்ல வந்து மீட் பண்ண அவன் கார்டு எடுத்து கொடுக்குறான். இதுல மொத்தமா 2.6 மில்லியன் பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க கடனை முதல்ல அடைங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே கேமிங் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுக்குறான். இது பணத்தை திருப்பி தரதுக்கான அக்ரிமெண்ட். உங்க மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் கையெழுத்து போட்டுருங்கன்னு சொல்லவும் யானை கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப உள்ள ஜூன் வரான். நடந்த எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். நீங்க யானைக்கு உதவி பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூதாட்டத்துல பணத்தை இழந்தவங்க எப்பவுமே திருந்தினதா சரித்திரம் இல்ல. நீங்க அவசரப்பட்டு உதவி பண்ணிட்டீங்க போல இருக்குன்னு சொல்ல இப்ப யானை தான் காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது அப்பதான் யானுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசினா லைன்ல சாண்டே தான். அந்த உங்களுக்கு கடன் கொடுத்த விஷயம் நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா அவனை நம்பாதீங்க. இப்ப நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இப்ப 2022 இருக்க ஜூன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா சீராங் இறந்து போன விஷயத்துல ஜென் மேல மட்டும் இல்ல அவங்க அண்ணன் யான் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் இருக்கும். அதனாலதான் அவர் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருப்பாங்க. அவர் வாங்கின கடனை பத்தியும் கேட்க இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கொடுத்ததே சாண்டே தான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு யானோ தான் எந்த ஒரு தப்பு பண்ணல. இறந்து போன சீராங் தன்னோட தங்கச்சினும் அவ உயிர் போனதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வராரு. அங்கதான் இருக்கவும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவங்க கடனை பத்தி கேட்டதை சொல்லவும் நீங்க போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லணும் பரவாயில்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு கடன் இருந்தது உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் உங்களுக்கு உதவியும் பண்ணிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி சீராங் இறந்து போற அன்னைக்கு நீங்க எதுக்காக அவளை மீட் பண்ண போறீங்கன்னு கேட்கவும் அதுக்கு யானோ போலீஸ்காரங்க என்ன சந்தேகப்படட்டும். அவங்களுக்கு என்ன பத்தி யாரு என்ன தெரியாது. ஆனா நீ யாரு? நீ எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி. நீ என் மேல சந்தேகப்படுறியும் அதுதான் என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லவும் அப்ப கடன் பிரச்சனையை விடுங்க. நீங்க எதுக்காக ஜென்னோட முன்னாள் காதலி சேவை மீட் பண்ணீங்க? மீட் பண்ணலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது. அதுக்கான காரணத்தையும் உண்மையை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லவும் அதுக்கும் யான் ஒரு காரணத்தை சொல்றாரு. இந்த சே அடிக்கடி ஜென்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தா. இதால என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுதான் நான் அவளை போய் மீட் பண்ணேன். அவளை மிரட்டி இதுக்கப்புறம் ஜென்னை பார்க்கவே கூடாதுன்னு வான் பண்ணதாவும் அதுக்காக தான் அவளை மீட் பண்ணதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.